நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Achi Masala Niya Nana, powered by LDR, co-presented by Sunland Refined Sunflower Oil. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த பக்கம் இளைஞர் பட்டாளம் உட்கார்ந்துருக்கு. இந்த சப்ஜெக்ட் வந்து யூத்தை பற்றி அப்படிங்கிறது பார்க்கலே தெரிஞ்சிடும். யூத் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கக்கூடிய 2 லெவல்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அல்லது ஒரு ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டா எல்லா இடத்துலையுமே 2 கேட்டகரி ஆஃப் இளைஞர்களை பார்க்க முடியுது. ஒன்று பொருளாதார ரீதியாக மேல் தட்டில் இருக்கிறவர்கள், கொஞ்சம் பணம் காசு இருக்கக்கூடிய அப்பா அம்மா பணக்காரங்களாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ரிச் ஃபேமிலிஸ்லேருந்து வந்தவங்க, சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பணம் பார்த்தவங்க அல்லது நல்ல செலவு செய்யும் திறன் மிக்கவர்கள். இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்தங்கியவர்கள், கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படக்கூடிய கொஞ்சம் ஏழ்மையான அல்லது ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து பிறந்த மாணவர்கள். எல்லா காலேஜ்லையும் இந்த டிவிசிவை பார்க்க முடியும். இந்த 90கள் அந்த காலகட்டம் அல்லது முந்தின காலகட்டம்லாம் இந்த பணக்கார மாணவர்கள் ஏழை மாணவர்கள் இவர்களுக்கான இடைவெளிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஏறக்குறைய எல்லாருமே ஓரளவு சமமாக இருப்பாங்க. ஒரு கிராஜுவலான growth தான் இருந்த காலகட்டம். அதுக்கு பிறகாக கடந்த 10-15 வருடத்தில் நடந்த வேகமான வளர்ச்சியில் இந்த கேப் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு ஒன்று வர ஆரம்பித்து, அரசு பள்ளிக்கூடங்களிலே எல்லோரும் படித்தல் அப்படிங்கிற அளவை தாண்டி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்கள்னு ஒரு பள்ளிக்கூடங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பு அப்படிங்கிற அளவை தாண்டி இன்னொரு பக்கம் அப்படியே வளர்ந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு இன்னமும் கூட நிறைய கல்லூரிகளில் எல்லா தரப்பட்ட மாணவர்களும் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்தாலும் கூட 2 பேருக்கிட்டையும் ஒரு கனெக்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எப்போதுமே இருக்குது. ஸோ ஒரு கல்லூரிக்குள்ளே பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மேம்பட்ட மாணவர்கள், பொருளாதார ரீதியாக அவ்வளவு வசதி இல்லாதவர்கள், இந்த 2 தரப்பு இளைஞர் உலகம் ஒருவரை ஒருவர் எப்படி பார்க்கிறது என்பதுதான் இன்றைய நீயா நானா. நான் முதல் கேள்வி ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயரை 2013 முடிந்து 2014 தொடங்கிய இந்த நியூ இயரை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டினா வே நாசிக். We have a friends guest house over there. Okay. We all அங்க போயிட்டோம். Private guest house. Had good fun. வேற வண்டி எடுத்துட்டு ஈசிஆர் போயிட்டோம். வண்டி எடுத்துட்டு ஈசிஆர் பீச்சில் போயிட்டு காரில் சாங்ஸ் போட்டு அங்கே டான்ஸ், கேக், அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே. எஸ். ஹோம் பார்ட்டி. ஹோம் பார்ட்டியில் என்னென்ன இருந்துச்சு ஹோம் பார்ட்டியில்? ஜஸ்ட் கெட் டுகெதர், போக்கர் கேம் ஆடுவோம். போக்கர் ஓகே. அது ஏன்னா அதுதான் ட்ரெண்டு. ஓகே, போக்கர் தான் ட்ரெண்ட். போக்கர்னா என்னன்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியுதுங்கிறதுக்காண்டி. போக்கர்னா இட்ஸ் கார்ட் பேஸ்ட் கேம். அது எப்படின்னா பெஸ்ட் ஆஃப் 5 கார்ட்ஸ் சூஸ் பண்ணணும். அது வந்து ரேண்டமாக வரும், நம்ம ஷஃபில் பண்ணி வச்சுருவோம், அது ரேண்டமாக வரும். ஸோ ரேண்டமாக அந்த பெஸ்ட் 5 கார்ட்ஸ் யாருக்கு அந்த காம்பினேஷன் வருதோ அந்த ரவுண்டுக்கு அவங்க வின்னர். ஓகே. ஸோ அந்த மாதிரி 52 கார்ட்ஸில் டெக்ஸ் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வரும், ஷஃபில் பண்ணி. இப்போ ரீசெண்டாக போக்கர் விளையாடுறதா ட்ரெண்ட். ஆமாம், ரொம்ப ட்ரெண்ட். ஓகே. தென் வேற ஃப்ரெண்ட்ஸோட ஹவுஸ் பார்ட்டி தான் சார். ஹவுஸ் பார்ட்டி. வாட்ஸ் தட்? ஹவுஸ் பார்ட்டியில் என்ன? பார்ட்டியில் பூஸ் தான் ஆல்ரெடி. பூஸ் எவ்வளோ செலவு? தெரியல, எல்லா இருக்கிற காஸ்ட்லிஸாக இருக்குது, எல்லாமே வாங்கணும். ஒரு 20,000 அது மட்டும். 20,000 ஆயிருக்கும். ஓகே. பின்னால் வேற? ஈஸியாக டு திருவெட்டியூர் வரைக்கும் பைக்லேயே போனோம். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் வந்து கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விஷ் பண்ணோம். ஓகே. பெங்களூர் போயிருந்தேன் சார். லைக் மத்தான்னு அவங்க ஒரு பப் கம் ரெஸ்டாரண்ட், அரேபியன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அங்கே போன வி ஹேட் டான்ஸஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டான்ஸஸ் இருந்துச்சு. சென்னையில் இதே பார்ட்டி பண்ணியிருந்தா ஒரு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 கைஸ் ஒரு கேர்ள் கூட நீங்கள் விஷ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து யாருன்னே தெரில. யாரோ ஒரு பொண்ணு ஹாப்பி நியூ இயர் கட்டி பிடிச்சிட்டு போச்சு. ஓகே ஃபைன், ஹாய், ஓகே ஹாய் ஹாப்பி நியூ இயர் அப்படி இன்னொரு பொண்ணு. ஸோ தட் வாஸ் டிஃப்ரெண்ட். நான் அந்த கல்ச்சர் சென்னைக்கும் பெங்களூருக்கு இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸும் நான் எதிர்பார்க்கல. Even though Chennai is growing up, Bangalore, Chennai was in the type that was so separate நான் எதிர்பார்க்கல. பப்பு சார். பப் பெங்களூர் இல்லை, சென்னையில் தான், ஹயாட்டிங்க. 4,000 per each டிக்கெட். ஓகே. இந்த பக்கம் வரலாம். உங்களுடைய நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? எங்கள் டீம்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கோம். ஓகே. எங்கெல்லாம் பசங்கள்லாம் அப்படியே காசு கலெக்ஷன் பண்ணி வீட்டாண்டே அப்படியே ரேடியோ போட்டு அப்படியே எங்கள் செலிப்ரேஷன்றது எங்களை எப்படி நாங்கள் என்ஜாய் எப்படி பண்ணுவோமோ அந்த ஏரியாக்குள்ள ரெக்கார்ட்லாம் வச்சு வீட்டாண்டே அப்படியே என்ன மாதிரி பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆனீங்க? எல்லாம் குத்து சாங் தான். குத்து சாங். வழக்கமாக ஊரில் இருக்கும்போது அங்கே கோயில் பக்கத்தில் எல்லாரையும் எழுப்பி செலிப்ரேட் பண்ணுவோம். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறதுனால கேட்ரிங் சர்வீஸ் போவோம். நைட்டில் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறதுல வந்து சர்வீஸ் அப்படின்றத வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நியூ இயர் போயிட்டு 12 ஆகும்போது தான் எல்லோரும் டான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் நாங்களும் போயிட்டு அவங்க கூட கலந்து ஜாலியாக டான்ஸ் பண்ண முடியும்.
ஸோ அது வரைக்கும் கேட்டரிங் சர்வீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ். ஆமாம். சரி, ஓகே. வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் எல்லாம் 50 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டோம் சென்னையில். எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 10 பேர் போனோம். ஸ்ட்ரெயிட்டாக கோவளம், இது பெசன் நகர், அப்புறம் மெரினா பீச் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கேக் வெட்டி கொண்டாட்டு கிளம்பி. ஓகே, அந்த பஸ் பாஸ் எடுத்துக்கிட்டீங்க? ஆமாம், ஃபுல் டே பாஸ். Yes, sir. சூப்பர். எஸ் சார் எங்கள் ஏரியாவில் வந்து சவுண்ட் சிஸ்டம்லாம் சார் ரெடி பண்ணி ஓகே ஃபோக்கஸ் ஏரியா ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் பண்ணி அன்றைக்கி நைட் கேக் வெட்டிட்டு மறுநாள் ஏரியாவில் இருக்க எல்லா வீட்டுக்கும் கேலண்டர் கொடுத்து கேலண்டர் கேலண்டர் கொடுத்து அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணோம். அதாவது நாங்கள் மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க, அதாவது 9th 10th படிக்கிற பசங்க எல்லாரையும் கூட்டு சேர்த்துட்டு மொத்தமாக ஒரு 50 பேர் சேர்ந்து பண்ணோம். ஓகே, எல்லாம் காசு கலெக்ட் பண்ணி. ஆமாம், அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சரியாக பண்ணோம். சூப்பர். வேற நைட்டு 10 மணிலேருந்து காலைல 3 மணி வரைக்கும் ஃபுல்லாக டான்ஸ் தான் சார். ஆம்பிளிஃபயர் போட்டுன்னு பயங்கரமாக பாட்டு பண்ணு, ஃபுல்லாக கானா பாட்டா போட்டுன்னு ஹிப்ஹாப் சாங்லாம் போட்டுன்னு நைட்டு ஃபுல்லாக டான்ஸ் தான் ஏரியாலே. அப்படி போச்சு, கேக் வெட்டி பயங்கர சந்தோஷமாக போச்சு சார். வெரி குட். எவ்வளோ செலவாயிருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 3000 ஆயிருக்கும் சார். 3000. எஸ். யா. ஏரியில் ஃபுல்லாக டான்ஸ் ஆடணும். ஏரியில? புழல் ஏரியில் சார், பேக் சைடு வீடு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ட்ராக் ஓட்டுறேன்னு சொன்னால் கேம்புக்கு ட்ராக் ஓட்டுறதுக்கு போனோம். கேம்புக்கு ட்ராக் ஓட்டிட்டு போனீங்க? என்ன ட்ராக் ஓட்டிட்டு போகிறது அவர்கிட்ட கொடுங்க. பைக் சார், ரேஸ், பெட் கட்டுறது. ரேஸ் ஓட்டி பெட் ரேஸ். எவ்வளோ பெட் அதுக்கு? அது நம்ம கட்டுறது பொறுத்து சார். அதான் எவ்வளோ வரைக்கும் போச்சுன்னா இந்த வருஷம்? 10,000 வரைக்கும் போச்சு சார். 10,000 வரைக்கும் போச்சா? என்ன எப்படி ஓட்டுவீங்க ரேஸ்னா? எந்த ரோட்? ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு அந்த அமௌண்ட் சார். அது தெரியும். என்ன ரேஸ் அது? எவ்வளோ தூரம் ஓட்டுவீங்க? அது என்ன கண்டிஷன்ஸ்னு கேட்குறேன். அது 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் சார். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ ஓகே எல்லாமே இருக்குது சார். எப்படி வேணா போகலாம். எப்படி வேணா? ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. வேகமாக போனோம் அவ்வளோதான். வேகமாக ஃபர்ஸ்ட் வரணும் அவ்வளோதான். ஓகே. என்ன பைக் நீங்கள் ஓட்டுனது? நான் ஓட்டல சார், ஃப்ரெண்டு ஓட்டினா சார். இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்களா? எல்லாருமே இருக்கிறாங்க சார். அன்னைக்கு நியூ இயர் கொண்டு எல்லாம் ஒன்று சேருவாங்க. ஒன்றா சேருவாங்க. பட் இது தப்பு, பெரிய கிரைம்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். தெரியும். இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷத்துக்காக. அந்த ட்ராக் ஓட்டி யாருக்காவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்காத விஷயம்? நிறைய பேர் ஆகிக்குது சார். நிறைய பேர் இருக்கு. மே மாதத்தில் எல்லாரும் வேலைக்கு போவோம். அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெப்சி கம்பெனிக்கு வேலைக்கு போவோம். அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூட வேலை செஞ்சான். அவன் பேசி தான் என் கூட ஃப்ரெண்டானா. அவன் சொன்னான், இந்தமாரி நானும் ட்ராக் ஓட்டினேன்டா. போகும்போது குஷ்டு தான் ஓட்டின்னு போனேன். எதிர்க்க வந்து மாடு ஒன்று வந்துருச்சு, என்னோட ஹேண்ட்பேரில் மாட்டிக்கிச்சு, கொம்பு வயிற்றில் கிழிச்சிடுச்சு, ஊன்ட்டான். அதுக்கப்புறம் தான் 2 ஹவர் கழிச்சு தான் அங்கே போலீஸ் வந்து அவனை இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் அவங்க வீட்டில் இட்டுன்னு போய் விட்டாங்க. ஆனால் ரொம்ப இல்லீகல், அது பயங்கர தப்பு, செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்களுக்கும் ஆபத்து. இதில் எல்லாருமே வயசு பசங்க தான் ட்ராக் ஓட்டுறது முழுக்க. சென்னையில் ரொம்ப நாளாக இது நடந்துட்டு இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்கான இது மற்றவங்களையும் பாதிக்கும். போகிற வரவங்களை அடித்து தூக்கிட்டா. இன்னொன்னா அந்த செலிப்ரேஷன் மூடில் நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் எல்லாரும் பெரும்பாலானவங்க தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுறாங்க. அது ஒரு பெரிய சிக்கல். என்ன வண்டி கண்டிஷனில் வச்சுருந்தாலும் ரொம்ப திறமசாலியான பைக் ஓட்டுறவராக இருந்தாலும் சரக்கடிச்சிட்டு ஓட்டையில் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஓட்டாட்டியும் பரவாயில்ல, யாராவது ஓட்டினா அப்படி ஓட்டாதீங்கன்னு சொல்லுங்கள். ரிஸ்க், அது பெரிய ஆபத்தான விஷயம். ஓகே. மெரினா பீச்சுக்கு 10 o'clock கிட்ட நடந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் அங்கே போகிற வரவங்க எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடி, யாரும் என்னன்ட்டே தெரியாது, எல்லாருக்கூடையும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு 12 o'clock காந்தி சிலை பக்கத்தில் 3, 2, 1 சொல்லி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு. பட் எப்படி தெரியாத போய் டான்ஸ் ஆடி வெக்கமா இருக்காது? அதெல்லாம் இருக்கா? அன்றைக்கி ஒரு நாள் எந்த வெக்கம் எந்த இதையும் பார்க்குறது கிடையாது சார். ஹாப்பி நியூ இயர் தலை அப்படின்னு சொல்லிட்டே போய் அவங்க கூட சேர்ந்து ஹாப்பி நியூ இயர் சும்மா லைட்டாக ஒரு சின்ன குத்து மாதிரி போட்டுட்டு அப்படியே போக வேண்டியது. அப்படியே 12 o'clock வரைக்கும் 2 மணி நேரம் அப்படியே ஆடிட்டே போனது. தென் மறுபடியும் 2 மணி நேரம் வரப்போ வேற அங்கே போகிற வரவங்க கிட்டலாம் கோஸ்ட் மாஸ்க் போட்டு அவங்கள பயமுறுத்துறது. கோஸ்ட் மாஸ்க் போட்டு பயமுறுத்துறது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் கூட 10 ரூபா டிக்கெட்டில் படத்துக்கு போயிட்டு 31 நைட் வந்து பெசன் நகருக்கு பீச்சில் போயிட்டு அங்கே கேக் வெட்டி அதேமாரி சவுண்ட்லாம் போட்டு டான்ஸ் நல்லா ஃபுல்லாக குத்து போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே. ஸோ 2 பேருடைய செலிப்ரேஷன் வேறு மாதிரி இருக்குது. பப் அண்ட் போக்கராக இருக்குது, அந்த பக்கம் சவுண்ட் சிஸ்டம் அண்ட் டான்ஸாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தொகை கொஞ்சம் பெருசாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய தொகை கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அங்கே கொஞ்சம் இந்த சென்னைக்குனே உண்டான கல்ச்சர் ஓரியன்ட் வீரசாகசம்னு சில விஷயம் நடக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இது ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பொருளாதாரத்தில் முன்னேறிய மாணவர்கள். இப்போ அடுத்ததுக்கு வரலாம். இந்த வயசில் 2 விஷயத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் கூடுதலாக கான்சன்ட்ரேட் பண்ணும். ஒன்று ட்ரெஸ்ஸு இல்லையா, இன்னொன்று ப்ரெசன்டேஷன், அதான் ப்ரெசன்டபுளாக தன்னை காட்டிக்கிறது, வசீகரமான ஆளாக தன்னை முன்னிறுத்துதல், ஒரு தகுதியான மனிதராக தன்னை முன்னிறுத்தல், ஏதோ ஒன்று ப்ரெசன்டபுளாக தன்னை முன்வைக்கிறது. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது. இந்த 2 விஷயத்திலையும் உங்களை சிறப்பானவராக காட்டிக்கொள்ள நீங்கள் 2 தரப்பிலும் என்ன செய்கிறீர்கள்? அதில் வந்து வறுமை வந்து ட்ரெஸ்ஸில் காட்டக்கூடாதுல்ல, அதனால் வந்து எப்படி இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் ட்ரெஸ் வந்து அழகாக போடணும்னு பிராண்டடாக தான் போடுவோம். ஓகே. மோஸ்ட்லி ஃபார்மல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஃபார்மல்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி ஹேர் ஸ்டைலே வச்சுக்க மாட்டோம்.
ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக்ஸோட ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு சம்டைம்ஸ் கேஷுவல்ஸ் போடுவோம். பட் மோஸ்ட்லி அந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகாத ஃபார்மல்ஸாக போட்டு கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக காட்டிப்போம். ஓ, வித்தியாசமா காட்டி வித்தியாசமா டிஃப்ரெண்ட். ஓகே, சரி. லைக் இப்போ கூட ஒரு ஸ்பைக் வச்சு ஒரு ஃபார்மல் ட்ரெஸ். ஓகே, வேற ஹீரோஸ்லாம் இப்போ எந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு ட்ரெஸ் சூப்பராக இருக்கும் சார். பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெஸ் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே. இப்போ அந்த ஆரம்பத்தில் வீனெக் டிஷர்ட் இல்லை சார், அந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி அதே பிராண்டில் அதே மாடலில் டிஷர்ட் எடுத்து போடுவோம். நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க மாடல், அது எங்கே வாங்குவீங்க, எவ்வளோக்கு வாடுவீங்க, எப்படி தேடி பிடிப்பீங்க, அதெல்லாம் கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். சாதாரணமாக ரோட்டு கடையிலே விற்பாங்க சார். அந்த மாதிரி போட்டு இது ஆரம்பம் டிஷர்ட்டு, அந்த மாதிரி மங்காத்தா ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருப்பாங்க சார். அவங்க கேட்டாலே எடுத்து கொடுப்பானுங்க சார். இந்த மாதிரி ஆரம்பம் டிஷர்ட் கொடுனானா வீனெக் வர்றோம், அது மாதிரி எடுத்து கொடுப்பாங்க சார். ஓகே. ஒருத்தர ட்ரெஸ் எடுத்தா ரேட் அதிகமாகும் சார். அதனால வீட்டாண்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா பேசி வச்சுக்கின்னு ஒரு சண்டே போவோம், வண்ணாரப்பேட்டை போவோம். அங்கே ட்ரெஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். எல்லாருமே போகிறதுனால இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஒரே கடையில் எடுத்து கம்மியாக எடுத்துப்போம். ஓ, கம்மியான விலையில் எடுத்துப்பீங்க. ஓகே. ஆக்சுவலாக இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு இப்படி இருக்காது, உங்களை மாதிரி தான் இருக்குமே. ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க வந்து பியூட்டி பார்லர் வச்சுக்கிறாங்க. அதில் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு தான் சார். ஓகே, கேர்ள் அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ். ஓகே ஓகே. ஃப்ரெஞ்சு பேரில் வச்சுட்டு அப்புறம் பங்க் அவுட்டு அந்த மாதிரி இதுவாக ஃப்ரெஞ்சு பேர் வச்சுப்பீங்க, பங்க் அவுட்லாம் விட்டுப்பீங்க. வேற அப்புறம் பெக்கம் ஹேர் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணினே இருப்போம் ஒவ்வொரு வாட்டியும். ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா? ஓகே. ஃபார்மல்ஸ் தான், மற்றபடி இந்த செக்குடு ஷர்ட்டு எதுவுமே இல்லை. சவுகார்பேட்டில் தான் எடுப்பேன். பிட்டு வந்து 150 ரூபாலேருந்து 200 ரூபாக்குள்ள தான் எடுப்பேன். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் லுக் தெரியும் அதுலேயே. மோஸ்ட்லி பிளைன் ஷர்ட்டு பிளைன் பேண்ட் தான். ஓகே. எப்பவும் ஷேவ் பண்ணிட்டே இருப்பேன். எப்போதும் க்ளீன் ஷேவ்ல இருப்பீங்க? இன்னைக்கு கொஞ்சம் லீவ்ல இருக்கிறதுனால எடுக்காம இருக்கேன். ஓகே. எல்லாரும் க்ளீன் ஷேவ்ல இல்ல க்ளீன் ஷேவ்ல தான் சார். ஏன்னா ஜீவா ஃபேன் நானு. முகமூடி படத்துல இருந்து அவர் ஷேவ்ல தான் இருக்கிறார். அதுல இருந்தே நான் அந்த ஷேவ் க்ளீன் ஷேவ். ஓகே, குட். வேற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கமல் போடுவோம் சார். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கமல் போடுவோம். கமல் போடும். அதே மாதிரி ஷேவிங் வந்து ஒரு வாட்டி இது பண்ண ஸ்டைல அடுத்த வாட்டி பண்ண மாட்டோம். அதை மாற்றிக்கிட்டே இருப்போம். பட் அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் பேண்ட்டுக்கு ஏற்ற ஷூ போடுவோம். அதான் நம்ம பண்ணுறதெல்லாம் அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். வேற செக்குடி செட்டு தான் நாங்கள் அதிகமாக சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணி இப்போ நாங்கள் சின்ன அந்த 50 ரூபாவில் இருக்க அந்த காப்பு, இந்த பேண்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு நாங்கள் கற்றுக்காமத்துக்காக போட்டுக்குவோம். ஓகே. பார்க்க ரிச்சாக இருக்கணும், ஆனால் விலை கம்மியாக இருக்கணும். எஸ், தம்பிட்டு கொடுங்க. ஒரு டீசென்ட்ஸாக இருக்கணும்னு பார்ப்பேன். கொஞ்சம் ஒரு பொறித்தனமாக இல்லாமல் ஒரு டீசெண்டாக இருந்தால் எனக்கு சூட் ஆகும்னு பசங்க சொல்லுவாங்க, மச்சான் இது நல்லா இருக்குடா. ஓகே. ஸோ ஓகே, இது நம்மளுக்கு சூட் ஆகும். எப்போ எதில் கிடைக்குமோ அதெல்லாம் செய்வீங்க? அதெல்லாம் செய்வோம். ஓகே கைஸ், வாட் அபவுட் யூ? நான் எப்பயுமே க்ளீன் ஷேவ் பண்ணிடுவேன். முஸ்டாஷை வந்து ட்ரிம் பண்ணிடுவேன். ஜீன் போடுறப்போ நான் வந்து ஹை ஆங்கிள் பூட்ஸ் போடுவேன். ஹை ஆங்கிள் பூட்ஸ். ஓகே. சம் கேஷுவல் சினோஸ் போடுறப்போ இந்த மாதிரி கேஷுவல் ஷூஸ் போடுவேன். ஓகே. மேக்ஸ் டு மேக்ஸ் உள்ளார ஒரு டிஷர்ட் லூஸாக டிஷர்ட் போட்டுட்டு மேட்சிங்காக ஒரு ஷர்ட் போட்டுருவேன். தட்ஸ் ஓகே. வாட்ஸ் யுவர் ஸ்டைல் மந்த்ரா? Now it is low hips and spikes, but I don't put. I prefer decent because of college and other things. காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவேன் சார். காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். என் கையில் எப்பயுமே ஒரு வாட்ச் இருக்கும். இருந்தாலும் என் பேண்ட்ல இதை அட்டாச் பண்ணிப்பேன். சும்மா அப்படி ஒரு ஸ்டைலா அப்படி காமிச்சிக்கிறதுக்கு. காந்தி வாட்ச் ஒன்று. ஆமா, அந்த மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணிப்பேன். கூலர்ஸ் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவேன். ஷர்ட் கலருக்கு மேட்சிங்கா அப்பப்போ ஷூஸ் போடுவேன். சூப்பர். எந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகுதோ அதுக்கு மட்டும்தான் ஃபார்மல்ஸ் போடுவேன். ஓகே. மற்றபடி இப்போ அந்த தம்பி கேர்ள்ஸ் வச்சிருக்காரு, நான் கேர்ள்ஸ் வச்சிருந்தேன். அப்போ வந்து ஃபார்மல்ஸ் போட மாட்டேன். கேர்ள்ஸ் இருந்தா என்னென்ன போடணும்? இல்லை, நார்மலாக ஒரு டைட் ஷர்ட், ஒரு ஸ்மால் ஷர்ட், ஜீன்ஸு, ஸ்னிக்கர்ஸ் அந்த மாதிரி போடுவேன். நீங்கள் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டாலும் மடிச்சு விட்டு அது கரெக்டாக இந்த எல்போவுக்கு பக்கத்தில் இருக்கணும். ஓகே. அந்த மாதிரி இப்போ நீங்கள் போட்டிருக்க மாதிரி. இப்போ பொதுவாக இன்னொன்று, இந்த ஒரு பியூட்டி பார்லருக்கோ ஒரு சலூனுக்கோ போனால் என்ன ஹேர் ஸ்டைல் கட் பண்ண சொல்கிறதுன்னு தான் பெரிய குழப்பமாக இருக்குது. எதுக்கு குழப்பம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டே தான் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல, ஷார்ட்டா லாங்கா அப்படிம்பாங்க. மோஹாக் சென்டரில் மட்டும்தான் முடி வந்து அதிகமாக இருக்கும், சைட்லலாம் ட்ரிம் பண்ணிடுவாங்க. மோஹாக். ஓகே, குட். நான் வந்து பிராண்டட் மட்டும் தான் போடணும்னு பார்ப்பேன் சார். எது போட்டாலும் என் பிராண்ட் நேம் தெரியணும், அந்த ஷர்ட்டோ இல்லை டிஷர்ட்டோ. மோஸ்ட்லி ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணுவேன். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ், கேஷுவல்ஸ், பட் கண்டிப்பாக இட் ஷுட் ஹேவ் த பட்டன்ஸ். ஓகே, இந்த மாதிரி மடிச்சு இந்த இது போட்டுக்கிற மாதிரி. அண்ட் ஜீன் ஷுட் பி பர்ஃபெக்ட் ஃபிட். ரன்னிங் ஷூஸ். ரன்னிங் ஷூஸ். டெஃபினெட்லி ரன்னிங் ஷூஸ். ஏன்? அது ஒரு ஃபேண்டசி. ஒரு நிறைய அத்லீட்ஸ் நல்ல ரன்னிங் ஷூஸ், அதுவும் ஜீனுக்கு போட்டு போகிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா எவ்வளோ வரும்? 4,000 to 5,000 வரும். 4,000 to 5,000 bucks. ஓகே. வேற ஸ்டட்ஸ் எப்பயும் மாத்திட்டே இருப்பேன் சார். ஸ்டட் மாத்திட்டே இருப்பீங்க. கலர் மாத்திட்டே இருப்பேன். ஆரஞ்சு, எல்லோ, ஓகே, கிரீன் அந்த மாதிரி. ஒரு காதுல மட்டுமா ரெண்டு காதுல? ஒரு காதுல மட்டும். ஒரு காதுல மட்டும். ஓகே. சில டைம் ஒரு காதுல மட்டும் இந்த சைடு ஒரு கலர் இருக்கும், இந்த சைடு ஒரு கலர் இருக்கும். இந்த சைடு கிரீன் போட்டா அந்த சைடு எல்லோ போடுவேன். அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கையில் பேண்ட் போடுவேன். ஆல்வேஸ் ஹை ஆங்கிள் ஷூஸ் போடுவேன்.
ஹை ஆங்கிள் ஷூஸ். அப்புறம் என்ன ஷர்ட் போட்டாலும் ஃபர்ஸ்ட் 3 பட்டன் அவுத்து விட்டுருவேன். 3 பட்டன் அவுத்து விட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் 3 பட்டன் அவுத்து விட்டுருவேன். ஓகே. டிஷர்ட் போட்டா ரவுண்ட் நெக் டிஷர்ட் ரொம்ப லூஸா போடும். பின்னாடி டாட்டூ இருக்காது காமிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, பின்னால டாட்டூ. பின்னாடி முதுகுல டாட்டூ இருக்கும் அது காமிக்கணும்னு சொல்லிட்டு ரவுண்ட் நெக் டிஷர்ட் போடுவேன். காட்டுங்க, டாட்டூ காட்டுங்க, டக்குன்னு திரும்புங்க. இல்ல நல்லா. யா 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 பெரிய ஷோல்டர்ஸ் வெயிட்டா இருக்குப்பா. தேவி, அம்மா பேர் தேவியா? ஓகே, இந்த பக்கம் என்ன இருக்காது? சாரி, அபி. ஓ இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த பக்கம் அம்மா. ஓகே, தாய் ஒரு பக்கம், தாரம் ஒரு பக்கம். நைஸ். இந்த மாதிரி டாட்டூ பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? 1 இன்ச் வந்து 1000 rupees. 1 இன்ச் பேஸ்ட் ஆன் தி இங்க் அண்ட் நீங்க என்ன நீடில் யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நீங்க இப்போ பண்ணிருக்கீங்களா இந்த ஒரு பேரு? ஆமா சார். இந்த பேருக்கு எவ்வளவு ஆகும்? ஒரு பேருக்கு 2000 rupees ஆச்சு. ஒரு பேருக்கு 2000, ரெண்டு பேருக்கு 4000. இல்ல இதுக்கு ஒர்க் ஜாஸ்தி, தேவிக்கு ஒர்க் ஜாஸ்தி. ஓகே, தேவிக்கு ஒர்க் ஜாஸ்தியா? அம்மாக்கு ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி. ஓகே. ஏன்னா 2 கோட்டிங் போட்டாரு, கலரும் கொஞ்சம் டார்க் பண்ணாரு, அதுக்கு வந்து 25 ஆச்சு. ஓகே. அபிக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இன்டீரியர் ஒர்க் தான், அது ஒர்க் அவ்வளவா இல்ல. என்னதான் மாடர்னா மாதிரி ஸ்டைலா பேர்லாம் குத்திட்டாலும் கூட இந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஓகே, அம்மாவுக்கு கொஞ்சம் அதிகமான செலவு பண்ணி தான் பச்சை அந்த மாதிரி டிஷர்ட் அந்த மாதிரி போடுவோம், ஏன்னா பின்னாடி டாட்டூ தெரியணும்னு சொல்லிட்டு. ஓகே. சோ அதே மாதிரி இந்த பட்டன் போட்டா இப்படி தான் போடுவேன். அப்புறம் ஸ்டட்ஸ் எல்லாமே ஃபங்கி கலர்ஸ் தான் போடுவேன், டார்க் கலர்ஸ் போடுவேன். ஃபார்மல்ஸ்லாம் போட்டால் பாயிண்ட் அண்ட் ஷூ போடுறது. ஓகே, ஃபார்மல்ஸ் போட்டால் பாயிண்டட் ஷூஸ் போடுவீங்க. ஓகே, அப்புறம் கேஷுவல்ஸாக போட்டால் இப்போ மொக்காஷியன்ஸ், லோஃபர்ஸ் அந்த மாதிரி ஷூஸ் யூஸ். அது என்னது அது சொல்லுங்களேன். ஒரு மாதிரி மொக்காஷியன்ஸ்னா அது எப்படி இருக்கும்? லோஃபர்ஸ் ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதாவது முன்னால் வந்து இப்படி இருக்கும், பாயிண்டடாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாயிண்டடாக இருக்காது, பாயிண்டடாக கொஞ்சம் கர்வியாக இருக்கும். ஷூஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக போட்டிருப்பாங்க ஷூஸ். இது எங்கே வாங்கினாங்க, சரி அது எவ்வளோ ரேட்டாக இருக்கும், நம்மளால போட முடியும், வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கணும்னு நினைப்பேன் சார். ஆனால் கேட்க முடியாது. கலர் கலராக இவர்கள் போடுற ஷூ எவ்வளோ விலை, நம்மளால போட முடியுமா, வாங்க முடியுமா? ஓகே, வேற என்ன? நான் ஃபேட்டாக இருப்பேன், அதனால் வந்து நான் ரெடிமேட்ஸ் எடுக்க மாட்டேன் எப்பவுமே டெய்லர் ஷாப்பில். அதனால் வந்து அவங்க வந்து ஃபேட்டாக இருந்தாலும் ரெடிமேட்ஸ் போட்டிருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்கணும்னு நினைப்பேன். எங்கே வாங்குனாங்க, ஓவர் சைஸ் ட்ரெஸ் எங்கே வாங்குறாங்க அந்த மாதிரி கேட்க நினைப்பேன். ஓகே ஓகே குட். அயன்மேனில் ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து இப்படி ஸ்டைலாக ஒரு பியர்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. பட் அதை எப்படி சொல்லி இந்த மாதிரி வைங்க அப்படின்னா சந்திப்பாக முடியாது. அதுக்கு நாளே க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிடுங்க. அந்த ஸ்டைலுக்கு பர்டிகுலராக என்ன நேம் அப்படின்னு பிக்சரே காமிச்சிடலாம் சார் உங்களுக்கு. அந்த பிக்சர் காம அப்படிலாம் ஓல்வரைன் ஸ்டைல்னு சொல்லலாம். அப்போ ஓல்வரைன்னா இங்கே மட்டும் எடுப்பாங்க, ஓல்வரைன் ஸ்டைல்ஸ். ஓல்வரைன் ஸ்டைல். சப்போஸ் அது சரியா தெரியலன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து இது மாதிரி வெட்டியான்னு சொல்லலாம், அவ்வளோதான் சார். அது மாதிரியும் சொல்லாங்கிறாங்க சார். அவங்க யூஸ் பண்ணுற லென்ஸ் அண்டு சன்கிளாஸ் எங்கே வாங்குவாங்க சார்? ஓகே, கூலர்ஸ் அண்ட் கான்டாக்ட் லென்சஸ் அது ரெண்டும் எங்கே வாங்குறீங்க கேட்குறாங்க. என்ன யார் கான்டாக்ட் லென்ஸ் மீன் கூலர்ஸ் இங்கே வச்சுருக்காங்க? ஓகே, சிம்பிள். இதில் இருக்கிறது எந்த கண்ணாடி உங்களுக்கு வேணும் அதுக்கான ரேட்டு கேட்டுக்கலாம், அது எங்கே வாங்கினீங்க கேட்கலாம் நம்ம. அந்த தேர்டில் இருக்கிறவங்க, தேர்டில் இருக்கவர் யா பிகர் சைஸ், யா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் சம்திங் அந்த மாதிரி. கை தூங்க தம்பி, நீங்கள் தானே? ஓகே, அது மோஸ்ட் ப்ராபப்லி ரேபன் நினைக்கிறேன். எங்கே வாங்கினீங்க தம்பி? ரேபன்லாம் இல்லை சார், 700 rupees ஸ்பென்சர் பிளாஸால வாங்கினேன். அவ்வளோதான், 700 ஸ்பென்சர் பிளாஸால கிடைக்குது. வேற யார் இதை கேட்கணும்? தேர்ட் அந்த எல்லோ ஷர்ட் பக்கத்தில், எல்லோ ஷர்ட்டை போட்டுருக்கவர் கொடுங்க. ஓகே சார், இது ஆக்சுவலாக லாயலா காலேஜ் ஆப்போசிட்டில் தான் சார் வாங்குது. லாயலா காலேஜ் ஆப்போசிட்டில் ஜஸ்ட் 150 தான் சார். இது 150 ரூபா தான் சார். தேர்ட் ரோவில் தேர்ட் ஒன், தேர்ட் ரோவில் தேர்ட் பின்னால் கொடுங்க. நீங்கள் தான் நினைக்கிறேன். ரைட்டா? நான் அந்த பாஸ்கர் அப்புறம் ஆரியா பார்த்துலேருந்து இந்த கிளாஸ் வாங்கிட்டேன் நான். இது 3,500 ஆகும், 3,500. 3,500 3,500 rupees. எங்கே வாங்கினீங்க? நாங்கள் துபாயில் இம்போர்ட் பண்ணாங்க, கசின்ஸ் இருந்தாங்க, அங்கே வாங்கிட்டு. ஓகே சார், நான் ஸ்பாட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காருல, அவர் வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு. எங்கே வேணாம் இந்த வாட்ச். அதான் இதான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. எவ்வளோ? 5,000 சார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் ரோட்ல அந்த தேர்ட்ல ஒரு இந்த காந்தி கிளாக், காந்தி அது ஆக்சுவலாக அந்த கிளாக்குக்கு இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன பேர்? அதுக்கு அதோடைய பேர் என்ன கொஞ்சம் சொல்லுங்க. லாக்கெட். அதை கழட்டி காட்டுங்க தம்பி. ஓகே, பெல்ட் மாதிரி மாட்டிக்கணும் அதில். அது எப்படி ஓப்பன் பண்ணுங்க? அது மேலே அமுக்கணும் இல்லை? ஓகே, இதோடைய பேர் என்ன சொன்னீங்க? லாக்கெட். இது எங்கே வாங்கினீங்க பாஸ்? புதுப்பேட்டை மார்க்கெட்டில் வாங்கினேன். புதுப்பேட்டை மார்க்கெட். அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் அவங்க கடையை தேடிட்டு இருக்கீங்க, அவங்கெல்லாம் உங்கள் கடையை தான் தேடிட்டு இருக்காங்க.
நம்முடைய சமூகத்தின் 2 தட்டுகளாக 2 கூறுகளாக இருக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பணக்கார மாணவர்கள், இவர்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய கல்லூரி என்ற அமைப்புக்குள் என்ன நடக்கிறது? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Achi Masala Niyanana powered by LDR, co-presented by Sunland Refined Sunflower Oil. ஃபர்ஸ்ட் ரோல அந்த ஃபோர்த் ஒன் அவர் ஷர்ட் ஃபர்ஸ்ட் ரோல ஃபோர்த் ஷர்ட் எங்க வாங்குது? அந்த டெய்லர் மேட் இன்டர்நெட்ல பார்த்து டிசைன் பார்த்து எடுத்து. ஓகே, எவ்வளவு தக்க மட்டும் எவ்வளவு ஆச்சு? இது 1000 தக்க 1000 ரூபாய் ஆச்சு. ஓகே, தக்க மட்டும் ஆனா 1000 ரூபாய் அது ஓகேயா? வேண்டியதில்லை. ஓகே, வேற லாஸ்ட் ரோல இந்த 2 பேர் இருக்காங்க, ப்ளூ அண்ட் பிளாக். ஷர்ட்டுக்கு மேல லைட்டா கோட் மாதிரி இல்லாம அப்படி வித்தியாசமா போட்டிருக்காங்க. ஆமா, இந்த இவர் ஷர்ட் போட்டிருக்காரு, அந்த ஒரு கோட் மாதிரி மேல போட்டிருக்கீங்களப்பா, அதான் கேட்குறாரு. அது எங்க வாங்குறீங்கன்னு கேட்குறாப்ல. அது வந்து டிசைனர் சீரிஸ். ஜாக் அண்ட் ஜோன்ஸ் மேலே டிசைனர் சீரிஸ் சீசனல் போடுவாங்க. அவங்களோட ஃபேமஸ் டிசைனர் எப்பயாச்சும் ஒரு தடவை டிசைன் பண்ணுவாங்க. அப்போ போய் வாங்கின ஒரு ஷர்ட் அது. ஓகே, எவ்வளோ அது? 3200 சார். ஓ, இந்த ஜாக்கெட் மட்டுங்களா? அது மட்டும். ஓகே, ஏன்னா இது கீழே அது எக்ஸ்ட்ரா ஒரு பெல்ட்டோட வரும் சார், ஆட் ஆன் பெல்ட்டோட. இந்த டிசைன் இந்த ஸ்ட்ரிப்பு ப்ளூ ஸ்ட்ரிப் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பெல்ட்டோட வரும். 3200. ஏன்னா டிசைனர் இங்கே அந்த சீரீஸுங்கிறதுக்காக. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு என்னதான் நம்ம வந்து நம்முடைய ஏழ்மை குறித்தோ அல்லது நம்முடைய பொருளாதாரம் இல்லைங்கிறது குறித்தோ பெருசாக கவலைப்படலை, நம்ம அதை கான்ஃபிடென்ட்டும் இருக்கோன்னாலும் சில இடங்களுக்கு போகிறப்போ நம்மளை கொஞ்சம் பணக்காரங்க போல் காட்டிக்க முயற்சி தான் பண்ணுறோம் இல்லை, கொஞ்சம் இமிட்டேட் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுறோம் இல்லையா? இந்த இங்கிலீஷ் பேசுகிறது கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி பேச முயற்சி பண்ணுறதுலாம் கூட அது மாதிரியான ஒரு இதுதான். அப்படி எந்தெந்த இடத்துலலாம் அவங்கள ஒரு பணக்காரர் போல் காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணிக்கிறீர்கள், எப்படி காட்டிக்கொள்கிறீர்கள்? பேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன் சைடு இருக்கிற மாதிரி பேக்ஸ், அதில் வந்து ஆங்கிரி பேட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன லாக் அந்த மாதிரி போடுறது. தென் ப்ரொனன்சியேஷன் வந்து கொஞ்சம் மேனோ அப்படின்றது மேனோ அப்படின்ற இருக்க மாதிரி கொஞ்சம் அந்த டோன் வந்து லைட்டாக மாற்றுறது. தென் ஷூஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலையே கொஞ்சம் சொல்கிறதுக்கு என்ன சார், போட்டிருக்கிறதுக்கும் ஷூக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற மாதிரி போட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி போட்டுட்டு போகிறது வந்து கொஞ்சம் அப்படி காட்டிக்கிறது. நியூஸ் பேப்பர்ஸ் படிப்பேன் சார். ஸோ அதில் இருக்க நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு மோர் நாலேஜபிளாக என்னை காமிட்டிப்பேன். ஸோ அந்த ஒரு சினாரியோவில் எந்த என்விரான்மெண்ட்டில் நான் இருக்கணும் அங்கே வந்து ஸோ ஓகே என்னோட எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை பேசும்போதே கொஞ்சம் ஒரு ஓகே ஒரு அந்த மாதிரி. வெரி குட் யார், உண்மையாகவே நீங்கள் ஆக்சுவலாக சொல்ல போனால் யூ வில் கம் அப் இன் லைஃப் சூன். ஏன்னா என்னுடைய எக்கனாமிக் பேக்ரவுண்டை மறைக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற இன்னொரு நியாயமான வழி எனக்கு தெரியுது, அது அறிவு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். என்னமா பேசுகிறான் அந்த பையன், என்னுடைய ஏழ்மை பற்றியெல்லாம் எந்த கவனிப்பு அங்கே இருக்காது, என்னுடைய ஞானம் பற்றிய கவனிப்பு அங்கே இருக்கும். வெரி குட். ஒரு ஹோட்டல் அந்த மாதிரிலாம் போனோம்ல சார், ஒரு இங்கிலீஷ் பாட்டோட முதல்ல மட்டும் பாடிட்டு ரிசப்ஷன் எங்கே இருக்குது அந்த மாதிரி ஸ்பெக் தட் அப்படியே சும்மா பாடினே யூ நோ யூ லவ் மீ மேடம் ரிசப்ஷன் எங்கே இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலாக பண்ணுவோம். சீரியஸா சார்? ஓ, ஏதாவது ரெண்டு பாடுங்க, ஏதாவது 2 லைன். யூ நோ யூ லவ் மீ ஐ நோ யூ கேர் மேடம் ரிசப்ஷன் எங்கே இருக்குது அந்த மாதிரி கேட்பேன் சார். அடுத்த வரி தெரியுமா? தெரியும் சார், ஃபுல்லாக தெரியும் அந்த பாட்டு. அந்த பாட்டே தெரியும். இதுக்காக தான் சார் இந்த மாதிரி சீன் போடுறதுக்காக பாடுங்க. என்ன சீன் போடுறதுக்கு பாடுறது நல்லாவே பாடுறீங்களே, இதான் எஃபர்ட். எஸ். You know you love me, I know you care. Short whenever and I be there. You want my heart, na 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 na. I will never ever ever be apart. Or we an item, girl could play. We're just friends, what are you saying? Said there's another's look right in my eyes. My first love broke my heart for the first time, and I was like, baby, 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 oh, like baby, 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 no, like baby, 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 no. Thought you'd always been a mine. ஸோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு லைன் பாடிட்டு அப்படியே பாடிட்டு எதுக்கு அந்த பாட்டை போய் கற்றுக்கிட்டீங்க? இந்த பாட்டை ஒரு 1000 மேலே சொல்லவே முடியாது சார். அவ்வளோ வரை கேட்டிருக்கீங்க? அந்த அளவுக்கு நிறைய கேட்டிருக்கேன். நல்லா இருக்கும் சார், கேட்கவும் நல்லா இருக்கும். அப்படியே கேட்க அந்த வரிங்கெல்லாம் வாயில தானா வந்துடுது சார். நமக்கு அது அர்த்தம் தெரியலனாலும் அது புரியுது சார். இந்த மாதிரி உங்களை ஒருவராக வேற ஆளாக காட்டிக்கொள்ள எப்படியெல்லாம் எத்தனைப்படுகிறீர்கள், முயற்சி செய்கிறீர்கள்? எஸ், வே ஆஃப் வாக்கிங் சார். வே ஆஃப் வாக்கிங்ல அது எப்படி? ஓகே ஓகே, ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்டைல். குட். ஓகே, மேலே போங்க. வேற மற்றவர்கள் எப்படி உங்களை ஒரு மேல் தட்டு போல காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள்?
பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேங்க சார். ஸோ டெபிட் கார்டை வச்சு பேங்க் போட்டு ஒரு 100 ரூபா இருந்தாலும் ஏதோ ஷாப்பிங் மால் போனால் கார்டை தான் கொடுப்பேன் சார். கார்டு தான் கொடுப்பீங்க. மணி கொடுக்காம கார்டை கொடுத்து ஒரு கெத்து. ஓகே, எஸ். கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். கிளாஸஸ் யூஸ் பண்ணீங்க, கூலர்ஸ் அந்த மாதிரி. ஓகே, வேற? பேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாட்ச் போடுவோம், நல்லா ஸ்டைலா. பேண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டைலான வாட்ச் போட்டுப்பீங்க. யா. எல்லார்கிட்டயும் பேசும்போது என்னை வந்து நான் ஜீனியஸாக காட்டிக்க விரும்புவேன். இப்போ ஒரு குழந்தையோடைய உடம்புல எத்தனை எலும்பு இருக்கும் அப்படின்னு கேட்டுருவேன். அவங்களுக்கு தெரியாது. அதை வந்து அந்த சமயத்தில் வந்து இவன் எங்கேருந்துடா கற்றுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிப்பாங்கல்ல. அப்போ வந்து இவனை ஜீனியஸ் போல இவன் எல்லா கொஸ்டினுக்கும் தெரியுது ஆன்சரு. குழந்தை உடம்புல எத்தனை எலும்பு, வேற என்ன கேட்பீங்க? இப்போ என்ன மடக்கணும் டக்குன்னு? 100 டிகிரி கொதிநிலையிலும் சாகாத சில கிருமியோட பெயர். 100 டிகிரி கொதிநிலையிலும் சாகாத சில கிருமிகளின் பெயரா? ஒரு கிருமியோட பெயர் என்ன? தெரியல எனக்கு. டெட்டனஸ். என்னது, பாக்டீரியாவா? டெட்டனஸா? ஓகே, ஜெனரல் நாலேஜ்ல ஸ்ட்ராங், கொஞ்சம் ஸ்ட்ராங். அதான் அதை வச்சு மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் அவன் முக்கியமானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறது. 100 டிகிரி கொதிநிலையிலும் சாகாத பாக்டீரியா டெட்டனஸ். ஃபேஸ்புக் லாங்குவேஜஸாக யூஸ் பண்ணிக்கிறது. ஃபேஸ்புக் லாங்குவேஜஸாக யூஸ் பண்ணுறது எந்த மாதிரி? ஒரு பிளேஸ் போன டப்புனு வச்சு செக்இன் போடுறது, எங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறது. ஒரே கூலர்ஸ் தான் இருக்கும், அதே எல்லாரும் மாற்றி போட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறது. நமக்கே சில நேரம் அது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஆகா நம்ம பண்ணுறது சரியா இல்லை அப்படின்னு உங்களுக்கு படும்ல. இது வந்து நம்ம மேல் தட்டு போல நம்மளை காட்டிக்க முயற்சி பண்ணால் நமக்கு பொருந்தலை அப்படின்னு. அது என்னது சார்? ஹேர் ஸ்டைல் சார். இப்போது அவங்க சிலர் வெட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தாலும் அந்த லுக் தெரியுது, ரிச் லுக்கு. இப்போ நான் வெட்டிட்டேன்னா எனக்கு அது தெரியாது. எப்பவுமே நான் கோட் எடுத்து தான் வருவேன். நான் வெட்டுவேன், அதே மாதிரி வெட்டுவேன், மறுநாள் போய் மாற்றிடுவேன், கோட் எடுத்து வர மாதிரி மாற்றிடுவேன். ஸோ அது அவங்களுக்கு பொருந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தலைன்னு தோணுது. ஏன்னா மாலுக்கு அந்த மாதிரி போகும்போது ஸ்டைலாக நடக்கணும்னு, அவங்கள போல கெத்தாக நடக்கணும்னு ஆசைப்படுவோம் சார். ஆனால் நடப்போம், நமக்கே தெரியும் அது மொக்கையாக இருக்குதுன்னு. நல்லா இல்லை, மனசு கஷ்டமாக இருக்கும். ஓகே, அவர்கிட்ட கொடுங்க தம்பிட்ட. ரீசெண்டாக ஜில்லா படம் பார்க்குறதுக்கு 120 rupees டிக்கெட் அபிராமியில் புக் பண்ணி போயிருந்தேன். ரிச்சாக நான் லுக் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போனேன். பட் என்னால் எந்திரிச்சு அதுக்கேற்றபடி பண்ணிவிட்டேன். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு பண்ணுறான், டேய் நீ உட்காந்துருக்கிறது வந்து 120 rupees சீட்ரா, அதுக்கேற்ற ஒரு இதையாச்சும் மெயின்டைன் பண்ண. நமக்கு ஏன் செட் ஆகல, நம்ம ஏன் 120 வந்து பார்க்கணும், செகண்ட்லேயோ ஃபோர்த்லேயே நீ பார்த்தா அதுவே நல்லா இருக்குமே, எதுக்கு நீ ஃபஸ்ட் கிளாஸில் பார்க்குற அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு சார். ஏன் உங்களுக்கு 120 செட் ஆகலை? அங்கே சுற்றி இருக்கணும் யாரும் விசில் அடிக்காமல் இருக்கிறப்போ நான் மட்டும் விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது வந்து யாருமே விசில் அடிக்காதப்போ தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். இதே இது முன்னாடினா எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஆடுறது வந்து ஒரு விஜய் ஃபேனாக எனக்கு அப்படி பண்ணணும்னு இருந்துச்சு. பட் முடியல. கீழே விட்டு கொடுங்க தம்பிட்ட. சார் ஷாப்பிங்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் போட்டு போவாங்க சார். நாம் அது மாதிரி நம்ம போட்டு போனால் நம்மளுக்கு அது ராயல் லுக் வராது சார். ஏன்னா முழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு செட் ஆகவே இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் சார். ஓகே, இதை தாண்டி இப்போ காலேஜ் கேம்பஸ்குள்ளே வருவோம். ஓகே, ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஃப்ரம் திஸ் சைட். இவங்களுடைய ஆட்டிடியூடில், அதாவது பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆட்டிடியூடில் உங்களுக்கு உறுத்துவது எதெல்லாம்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அவங்க கெத்தாக காமிச்சிக்கிறதுக்கு மற்றவங்களை டீஸ் பண்ணுவாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கெத்தாக காட்டி மற்றவங்களை டீஸ் பண்ணுவாங்க. கேங்காக உட்காந்து வரவங்க டீஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, வேற? அவங்க டிகிரேட் பண்ணிப்பாங்க சார். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து எனக்கு தெரியாது லோ கிளாஸ் அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாது, நான் ஜாலியாக தான் பழகுவோம். அவங்களே வந்துட்டு நீ என்னடா உனக்கு என்னடா, நீ பைக் இருக்கு, கார் இருக்கு, நீ போகிற ஷர்ட் போடுறான், நான் போகிற ஷர்ட் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க டிகிரேட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கே ஒரு கெத்து வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் தோணாது நம்மளுக்கு. அவன் சொல்லும் போது நம்மளுக்கே சரி நம்ம ஹை கிளாஸ் போலுக்கு, நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கு போலுக்குன்னு சொல்லிட்டு தானே தாழ்த்திக்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கு, அதை அவங்க மாற்றிக்கிறோம். இல்லை சார், பொதுவாகவே பாருங்கள், அவங்க காதில் கமலை போட்டுன்னு இருப்பாங்க, அதே டைல் விட்டுக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைலாம் அவங்க அந்த லுக்கு இருந்தால் அவங்க ஹீரோயிஸான்றாங்க. இதே நாங்கள் பண்ணால் பொறுக்கி என்ன இது சொல்லுங்கள் சார், நீங்களே கூட லோக்கல் பசங்க அப்படின்னு சொன்னால் உங்களை பார்த்தா நாங்களும் பண்ணுறோம், எங்களையும் அப்படியே சொல்லுங்கள் ஹீரோன்னு சொல்லிட்டு. எதுக்காக தேவையில்லாமல் இவங்க இப்படி பண்ணிக்கிறானுங்க பாருங்க, காதில் கம்மல் தலையில் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்குது அப்படின்னா நாங்கள் பொறுக்கியா? அவங்க அப்படி பண்ணி தான் அவங்க ஹீரோயிசமா சார்? அவங்க பண்ணால் ஹீரோயிசம், நாங்கள் பண்ணால் பொறுக்கித்தனமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு சார். இப்போ அவங்க வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் ஸ்டேஜில் எதாவது பேச சொன்னாங்கன்னா, டக்குன்னு யாராச்சும் வந்து பேசுனாங்கன்னா, இங்கிலீஷில் பேசினாங்கன்னா பீட்டர் மாமா, பீட்டர் மாமி, இங்கிலீஷில் அவங்க பேசினாலே டக்குன்னு இவங்க ட்ரை பண்ணோன்னு நினைக்கிறத விட ஃபஸ்ட்டு கலாச்சிடுறாங்க, பீட்டர் மாமா பீட்டர் மாமின்ட்டு. ஓகே, இங்கிலீஷில் பேசுகிறவங்கள பீட்ரு அப்படின்னு கலாய்க்கிறீங்கிறாங்க. வேற? சார் அவங்க பேசாமே நோஸ் கட் பண்ணுவாங்க சார். பேசாமலே எப்படி நோஸ் கட் பண்ணுறாங்க? நம்ம போய் பேச போகிறோன்னா நம்ம தமிழில் பேசினா அவங்க இங்கிலீஷில் பேசி நம்மள நோஸ் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, பேசாமே போயிடுவாங்க. நீங்கள் தமிழில் கேட்டால் இங்கிலீஷில் போய் சொல்கிறது, இங்கிலீஷில் பதில் சொல்லிட்டு பேசாமே போயிடுறது. ஓகே, பேசாமலே போகிறாங்க, ஒதுக்குறீங்கிறாங்க. வேற? பொண்ணு கூட பேசினாலே இவன்ட்டு பணம் இருக்குன்னு போகுதுங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பொண்ணுங்க உங்க கூட பேசினாலே இவன்ட்டு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லா பொண்ணுங்களும் அவங்ககிட்ட பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் டெஸ்ட் பண்ணுவாங்க, எங்களையும் டெஸ்ட் பண்ணுவாங்க.
ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பொருளாதாரத்தில் முன்னேறிய மாணவர்கள். ராஜி மசாலா நீயா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. பணக்கார மாணவர்கள், ஏழை மாணவர்கள், இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது? பணக்கார மாணவர்கள் எங்களோடு ஒட்டுவதே இல்லை அப்படின்னு இந்த தரப்பில் குறை சொல்கிறாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட நட்பு பாராட்டணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால எங்களோட பழக்கம் மறுக்கிறாங்கன்னு இவங்க குறை சொல்கிறாங்க. எதில் உண்மை இருக்குது? பேசலாம். பொண்ணு கூட பேசினாலே இவன்ட்டு பணம் இருக்குன்னு போதுங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே தான் அங்கே நாங்களும் உங்கள் கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக பீச் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதான் செய்வோம். பட் அவங்க சும்மா சாதாரணமாக சுற்றிட்டு போகிறப்போ டான்ஸ் ஆடிட்டு போகிற சும்மா லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி போகிறப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பெருசாக அடிக்க மாட்டோம். பட் அவங்க வந்து எங்களை பார்த்து சொல்கிறது வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாகவே கூட சொல்கிறவங்க இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படி? வேண்டாமா சார்? இல்லை நான் பி போட்டுக்கிறேன். வேண்டாம் சார், நான் பி போடுறேன்யா. கொஞ்சம் ஹிந்தி அந்த மாதிரில இங்கிலீஷில் அந்த மாதிரில இருக்கிற ஒரு சில கெட்ட வார்த்தைகளை கூட யூஸ் பண்ணுறாங்க. கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்ப்பா அப்படி? அவர்கிட்ட கொடுங்க, மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, மைக் கொடுங்க. அப்படி நாங்கள் பேச சான்ஸே இல்லை. நாங்கள் ஏன் உங்களை பற்றி பேசணும்? நாங்கள் நாமளும் விட்டுருவோம். எப்பவுமே பார்க்குற மாதிரி நடக்கிறது இருக்குது. நாங்கள் தேவையில்லாமல் சொல்லணும் இல்லை, நடந்திருக்கு. நான் என் காது படையே கேட்டிருக்கேன். என்னமோ எங்களுக்கு இங்கிலீஷ் எங்களுக்கு என்னமோ இங்கிலீஷ் தெரியாதுன்ற மாதிரியும் ஹிந்தி தெரியாதுன்ற மாதிரியும் அல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது நடக்க தான் செய்யுது. எங்களுக்கும் கேட்க தான் செய்யுது. எங்களுக்கு புரியாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்க. பட் அது எங்களை உண்மையிலே இல்லை, அவரை சொல்ல சொல்லுங்கள், ஃப்ராங்காக சொல்ல சொல்லுங்கள். அப்படி யாரும் பேச சான்ஸ் இல்லை. சொல்லிங்க, சொல்ல சொல்லுங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. அப்படி யாரும் அவங்க வந்து அவங்கள பார்த்து ஒன்றும் அவங்க பண்ண மாட்டாங்க. இவங்க தான் இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸில் அவங்க கூட பாரு இப்படி எத்தனை பொண்ணு போகுது அப்படின்னு அவங்க தப்பாக பேசணும். நாங்கள் தப்பாக பேச சான்ஸே கிடையாது. நாங்கள் பேச மாட்டோம். இதான் சார் இப்போ அவங்களே கூட சொன்னாங்க பாருங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன் நாங்களும் கூட நல்ல சுற்றலாமே சார். அவங்க வந்து ஏதோ நாங்களும் அப்படி சுத்த மாட்டோம் அப்படின்ற எஃபெக்ட்லேயே எங்கள் கூட ஏதாவது பொண்ணு சுற்றுனா அதை ஒரு தப்பாக சொல்கிறது இருக்குது சார். நாங்கள் அதை பார்க்குறதே இல்லை சார். அவங்களுக்கும் அவங்க ரேஞ்சில் இருக்கிற மாதிரி கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எங்களுக்கு எங்கள் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நாங்களும் சுற்றிக்கிட்டு தான் சார் இருக்கோம். எங்களுக்கு நாங்கள் சுற்றுறது என்னமோ இதுதான். பட் அவங்க ரேஞ்சில் பார்க்குறாங்க, நாங்கள் எங்கள் ரேஞ்சில் பார்த்துட்டு நாங்கள் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம். பட் நாங்களும் சொல்கிறோம், நாங்களும் கமெண்ட் அடிக்க தான் செய்கிறோம். பட் அதே லெவலில் அவங்களும் கமெண்ட் அடிக்கிறாங்க. அதே தான் சார். இப்போ எங்கள் கூட பேசுகிற பொண்ணு வந்து அவங்க கூட ஏன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கலக்கிறாங்க. ஏன் எங்கிட்டலாம் பேச மாட்டீங்க, அவங்ககிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்டே தான். ஏன் நாங்களாம் பேசினா பேச மாட்டீங்களா, அந்த மாதிரி பசங்க பேசினா தான் பேசுவீங்களா, அந்த பணம் இருக்க பசங்க பேசினா தான் பேசுவீங்களா அப்படின்றத அவங்க பாயிண்ட்டு. கம்ப்ளைண்ட்ன்றது ஒரு மேட்ரு இல்லை சார். பஸ் நாங்கள் 2 பேருமே 2 சைடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, ஜஸ்ட்டு மென்னோ உமனோ கிராஸ் ஆகிறவங்கள ஸ்மார்ட்டாக எங்களை காட்டிக்கணும்னு நினைக்கிறோம் சார். இந்த ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, அந்த ஸ்மார்ட்னஸ் ஓவர் ஸ்மார்ட்னஸ் ஆகிடுது சார். ஓவர் ஸ்மார்ட் ஆடின அப்புறம் தான் ஒன்ஸ் இல்லை அவர் வந்து இங்கே இப்போ இவர் சொன்ன மாதிரி எங்களை திட்டுறதோ டீஸ் பண்ணுறதோ இல்லை நாங்கள் வந்து அவரை டீஸ் பண்ணுறதோ, இந்த இது ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா ஸ்மார்ட்னஸ் வந்து ஓவர் ஸ்மார்ட்னஸ் ஆயிடுது சார். ஓவராக கொஞ்சம் அவங்கள அட்ராக்ட் பண்ணணுன்ட்டு இன்னும் கொஞ்சம் ஓவராக பேசுறது. முதல்ல அவங்க டீஸ் பண்ண நிறுத்தும் சார். பப்ளிக்கில் ஏன்னா கப்புள்ஸை பார்த்தாலே யாராவது வண்டியில் போனாலே அவங்க பக்கத்தில் போயிட்டு டேஷ் காமிட்டு போடுறது அது மாதிரி பண்ணி காலேஜுக்குள்ள மட்டும் பேசுங்க. இதெல்லாம் உங்களோட அபிப்பிராயம். காலேஜுக்குள்ள கேண்டீனில் உட்காந்துருந்தாலே காலேஜுக்கு படிக்க வராங்களா இல்லை இங்கே வராங்களா அப்படின்னு பேசுறது, அந்த கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, அவங்க பாஸ் பண்ணும்போது கிண்டல் பண்ணுறது, அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுலாம் வந்து அவங்க இரிட்டேட் தான் பண்ணும். எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு பி ஸ்மார்ட். நீ ஸ்மார்ட்னா நான் ஸ்மார்ட்டராக இருக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிறோம், அதை நிறுத்தணும்னு சொல்லிட்டீங்க ரைட்டா? இந்த குறிப்பிட்ட டீசிங் 2 தரப்புலையுமே நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் எதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது, அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணும்போது, இப்போ ஸ்பைரல் பெண்டிங்கு அந்த மாதிரி சப்மிட் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் அவங்களது ஏன்னா எக்கனாமிக் இது வயசில் அவங்க கொஞ்சம் இன்னும் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணாலும் இங்கே டீஸ் பண்ணுறது நிறையா நடக்குது சார். அசைன்மெண்ட்ஸு இதெல்லாம் இருக்குல்ல சார், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் தப்பாக பண்ணால் கொஞ்சம் டீஸ் பண்ணுற. ஓகே, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் உள்ள ரிச்சாக இல்லைன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இல்லைன்னா அதை டீஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கிலீஷ் பேசுகிறது பர்சன் தான் ஹை சொசைட்டின்னு சொல்கிறது அந்த இது தப்பாக இருக்குது. இது வந்து இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் அனதர் லாங்குவேஜ் தான். இப்போ நம்ம தான் ஏற்றி விட்றோம் இங்கிலீஷை. இவங்க இங்கிலீஷ் பேச ஹை கிளாஸ் அப்படி அப்படின்னு. இன்னொன்று என்ன யார் ஏற்றி விட்றா, நீங்களா அவங்களா? அவங்க தான் ஏற்றிக்கிறாங்க. எப்படின்னா அவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். நாங்கள் எங்கள் ஸ்கூலில் எப்படின்னா இங்கிலீஷ் படிக்கிறவன் தான் பெரிய ஆளு, இங்கிலீஷ்ல பேசுறவன் தான் பெரிய ஆளுங்கிற ஆட்டிடியூட ஒரு மைண்ட் செட்டை ஏற்றி விடுறது யார், நீங்களா அவங்களா? ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லல. பட் எப்பயுமே அது பண்ணுறது இல்லை. இட்ஸ் டிபெண்ட் ஆன் தி சிச்சுவேஷன். ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அவங்க வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. லைக் என்ன சொல்கிறது, இப்போது ஒரு கல்ச்சுரல்ஸோ இல்லை எங்கேயாவது பார்ட்டியோ இல்லை எங்கேயாவது ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நம்ம ஐ மீன் என் கூட பழகிறவங்க லைக் தே வில்
அவங்க வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த இடத்துல நானும் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிருவேன். அப்போ என் கூட இருக்கிற என்னோட கொஞ்சம் அந்த மிடில் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க போனது, அதாவது த பர்சன் ஹூ ஐ வாஸ் டாக்கிங், அவங்க போனதுக்கப்புறம் இதெல்லாம் ஓவர்ரா, ஏன் இங்கிலீஷில் தான் பேசுவியா, தமிழில் பேச மாட்டியா? பட் அந்த இடத்துல என்னால் எதுவும் பண்ண முடியல. த பர்சன் எனக்கு கூட பேசுகிறவங்க வந்து என் கூட இங்கிலீஷில் பேசுகிறாங்க. பட் அந்த இடத்துல நானும் இங்கிலீஷில் பேசினா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது. இங்கிலீஷை ஒரு யூஎஸ்பியாக நீங்கள் பயன்படுத்துறீங்க, அது உண்மைதான். ரைட்டு தானே? உண்மை. ஓகே, வேற என்ன? இப்போ வேற என்ன டீசிங் இருக்கு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது நாங்கள் இங்கிலீஷில் பேசினா தப்பாக பேசணும். இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சு தம்பி, தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுங்க. ஒன்று முடிச்சிட்டேன்னா அடுத்தது போயிடணும். இப்போ ஜஸ்ட் ஒரு டீச்சிங் நடந்தது சார். அவர் சொன்னார்ல இங்கிலீஷ் எனக்கு வந்து தப்பாக வருது அப்படின்னு முடிச்சிட்டேனேப்பா. அதுதான் சார், ஃபர்ஸ்ட் ரோல் வந்து செகண்ட் ரோல் ஃபர்ஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் இவரா? ஆமாம் சார். ப்ளூ ஷர்ட் காரா என்ன சொன்னார்? மைக் கொடுங்க. நீங்க அவர் பேசின இப்போ பேசின இங்கிலீஷை கூட நீங்க கிண்டல் பண்ணீங்கன்னு சொல்றாரு. கிண்டல் பண்ணல சார், நீங்க சொன்னீங்க இங்கிலீஷ் ஓவர், நீங்க இங்கிலீஷ் பீரியட் ஓவர், அடுத்து பிரெஞ்சு பீரியட் அப்படின்னு சார். அவர் என்ன கிண்டல் பண்ணிருக்காருயா? இல்லை சார், அது நீங்க கேட்கும்போது அது மாற்றி சொல்றாங்க சார். தம்பி நடந்தது தான் சார் உண்மை. இல்லை சார், நடந்தது தான் உண்மை. நான் சொன்னது தான் உண்மை. அவர் சொன்னதுக்கு தான் அவர் ரிப்பீட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னார். இல்லை உங்களுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது இங்கிலீஷ் நீங்கள் ஓவர்னு சொன்னீங்க சார். அவர் இங்கிலீஷ்னு ஆரம்பிச்சாரு, இங்கிலீஷ் ஓவர்னு சொன்னீங்க. நானும் இன்னும் சொன்னோம் இங்கிலீஷ் பீரியட் இப்போ ஓவர், அடுத்து ஃப்ரெஞ்சு பீரியட் அப்படின்னு. அவர் ஷோவை கிண்டல் பண்ணி நான் பேசினே கிண்டல் பண்ணி. சரி விடுங்க, அப்படியே இருக்கட்டும், அதான் உண்மையாக இருக்கட்டும், அவ்வளோதான். ஓகே சார், சாரி சார், சும்மா சொன்னேன் சார். நான் ஃப்ரெஞ்சு பீரியட் சொன்னதெல்லாம் தப்பு இல்லை. இதை விட நீங்கள் பேசலாம், என் காதில் ஒரு அதுமே உங்களுக்கு. இதெல்லாம் கோயிட் காமன், எல்லாரும் பேசுறது தானே. அடுத்து க்ரௌடான ஒரு இடத்துல வந்து தெரியாம அவங்க மேல ஒரு லைட்டா க்ரௌடான இடத்துல தெரியாம ஒரு சினிமா தியேட்டர்லயோ எங்கேயோ தெரியாம அவங்கள இடிச்சிட்டோம்னா, அப்போ இடிச்சதுக்கு அப்படி ஒரு அவங்க அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு லுக் விடுவாங்க பாருங்க. அது டீசிங் வார்த்தையில சொல்றத விட அவங்க ஒரு பார்வையிலே என்னமோ அவன் தீண்டத்தகாத மாதிரியும் அவன் எதுவுமே அந்த மாதிரி ஒரு லுக் விடுவாங்க. ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் கண்டிப்பா. ஒரு அப்படியே எங்களுக்கே ஒரு மாதிரி என்ன நம்ம மனுஷனா இல்லை வேற எது மாதிரி பாக்குறாங்க, அப்படி ஒரு லுக் விடுற எல்லாம் உண்டு. மோஸ்ட் ஆஃப் தம் அங்கே இருக்கவங்க எல்லாமே மேக் புக், டேப்லெட்டு, கம்ப்யூட்டரு, இல்லை கார் எல்லாமே வச்சுருப்பாங்க சார். ஆனால் அதை வச்சு எங்களுக்கு வந்து ஒரு பொறாமை அந்த ஒரு இது கிடையாது சார். பட் த வே தே ஹேண்டில் இட், நம்ம எங்கெல்லாம் நோட்டை தான் சுற்ற முடியும், அவன் வச்சு செல்லை டேப்பையே சுற்றிட்டு போவான். ஸோ த வே ஹேண்டில் இட் வந்து அது எங்களுக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா அதுவும் அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சது தான், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது தான், எந்த ஒரு சோர்ஸ் மூலியமா அவங்க இன்கம் வந்தது தான், அவங்க வாங்கி கொடுத்தது தான். பட் த வே தே ஹேண்டில் இட் வந்து எங்களுக்கு சுத்தமா. கேட்ஜெட்ஸை வந்து தன்னுடைய வெயிட்டை கொஞ்சம் காட்ட பார்க்குறாங்க. வேற அவங்களுடைய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எதை பார்க்குறீங்க? தப்பு பண்ணா ஒத்துக்கவே மாட்டாங்களா? கண்டிப்பா தப்பு பண்ணா ஒத்துக்கவே மாட்டாங்க. எந்த தப்பா இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக கேட்குறேன். தப்பு பண்ணா நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, பணம் இருக்குங்கிறதுனால தப்பு பண்ணா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கன்னு நீங்க சொல்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட பதில்? எனக்கு கொஞ்சம் நான் பணக்காரன் என்பதால் என்னுடைய பேச்சை அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கத்தான் இருக்கிறது அப்படிங்கிறவங்க யார்? அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு சார். இருக்கு. ஏன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், எது வந்தாலும் அப்பா பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு சார். அவங்களோட ஒரு அந்த பேக்ரவுண்டை வச்சு இந்த அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ், அதுவும் இல்லாமல் மார்க்கு, கண்டிப்பாக அது இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது சார். அது எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்போ கிளாஸ்க்கு இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி படி 90 டேஸ்னா 68 டேஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். கிளாஸுக்கு 30 நாள் தான் வந்திருப்பான், நான் அவன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது சார். அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி, பணத்தை யூஸ் பண்ணி பணமாக இல்லைன்னு தெரில சார். ஆனால் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது, செமஸ்டர்லேயே மார்க் இன்க்ரீஸ் ஆகுறது, ஸோ அந்த ஒரு இது கம்ப்ளைண்ட்டாக நான் வைக்கிறேன் சார். அட்டெண்டன்ஸு, மார்க்கு இதெல்லாம் வந்து சுப்பீரியாரிட்டியை வச்சு நாங்கள் தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு. பட் ஆனால் பின்னாடி இருந்து இன்னும் நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த பையன் ஏழை பையன், இவனை பாஸ் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு வசதியான பையனை ஃபெயில் ஆக்குறதும் உண்டு. அதுவும் நடக்குது. உண்மைதான், அதுவும் நடக்குது தான். வேற காலேஜ்லேயே இந்த மாதிரி ஒரு பேப்பருக்கு இவ்வளோ அப்படின்றாங்க சில காலேஜில். அந்த மாதிரியே இருக்கு. காசு கொடுத்தா அவங்களே பாஸ் பண்ணி விடுறாங்க. அவங்களே பாஸ் பண்ணி விடுறாங்க. ஆனால் காலேஜ் பெருசாக நான் மாட்டிப்பேன் நான். வேற இப்போ நாம ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், அவங்க வந்து அதை இடிச்சிடுறாங்க. அப்போ வந்து அவங்களோட இதை காட்டுறதுக்காக அவங்க நம்ம கூட சண்டை போடுவாங்க. எங்கள் தப்பு இல்லை இருந்தாலும் அவங்க தப்பு இருக்கும், கன்ஃபார்மாக எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அவங்க தப்பு இருக்கும் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஆமாம் அவங்க வந்து அதான் அடி கூட வந்துடுவாங்க, சண்டை கூட நடக்கும். நீங்கள் கூட்டம் சேர்த்துருவீங்க, இமீடியட்டா சேர்த்து தகராறு பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையா? உண்மைதான் சார் அது. ஏன்னா இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஒன்று போடுறதுனாலே 40 பேர் சேர்ந்து தான் சார் போவோம்.
ஸோ அந்த டைமில் ஏதாவது எந்த பிரச்சனை நல்லதாக இருந்தாலும் சேர்ந்துருவோம். அது உண்மைதான். ஏன்னா அவங்க போகிறது பைக்கு தனியாக கூட போகலாம், ஒரு இது இருக்காது. ஏன்னா நாங்கள் போகிறது வரது எல்லாமே பஸ்ஸில் தான் சார் இருக்கும். ஓகே. ஸோ 40 பேர் சேர்ந்தனால எந்த ஒரு இதாக இருந்தாலும் டப்புன்னு ஒன்று சேர்ந்துருவோம் சார். ஏன்னா எல்லாமே கான்டாக்டில் தான் இருப்போம். ஸோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் நாங்கள் ஒன்று சேர்ந்துருவோம் சார். அடி உண்டு, அடி உண்டு இருக்கு சார். இருக்கு. தப்பு தான் ஒத்துக்கிறாங்க, சரி பண்ணிப்பாங்க. எஸ். வேற காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இப்போ வெளில போகும்போது சாப்பாடுலாம் ஷேர் பண்ணுவோம் சார். ஒரு நாள் இவன் பே பண்ணுற மாதிரி இன்னொரு நாள் இப்போ 4 பேர் போனால் சேர்த்து பே பண்ணுற மாதிரி அது கணக்கில் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த கேங்கில் ஒரு பையன் வந்து கொஞ்சம் லோவாக இருந்து வரானா, நார்மலாக எங்கே மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸுக்கு பசங்க தே டோன்ட் மைண்ட் இட். என் காசு கொடுத்துட்டாங்க மைண்ட் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக எடுத்துப்பாங்க. இதே அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தால் என்ன என்கிட்ட காசு காமிக்கிறியா, நீ ஒன்றும் போட தேவை, என்கிட்ட இருக்கு நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் வந்து அந்த இன்டென்ஷனில் பண்ண மாட்டோம். ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேஷுவலாக நேற்று நீ எனக்கு காசு போட்டேன், இன்றைக்கி நாங்கள் போடுறேன் ஷேரிங். அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க சார். நம்ம வெளியே சொல்லிக்க மாட்டோம், அவங்க சொல்லிப்பாங்க. நான் தான் அவனுக்கே காசு போட்டு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க, நம்ம சொல்லிக்க மாட்டோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். அது உண்மைதான் சார். சார் இல்லை சார், இல்லை இருக்காது. நான் தான் அவனுக்கே காசு போட்டு கூட்டு போனேன்னு உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இல்லை உங்க கூட சேர ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்க. இல்லை பாஸ், நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். பெருந்தன்மையாக நான் என்றைக்குமே வெளியில் சொல்லி காமிக்கிற மாதிரி ஒரு பர்சன் இருந்தேன் சார். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணும்போது நான் அதில் வாங்க மாட்டேன். எப்போதுமே நான் தான் ஃபர்ஸ்ட் பேர். அவர் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் தம்பி. நீங்கள் ஒரு தடவை கொடுத்துருவீங்க, கொடுத்துட்டு அவனுக்கு நான் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்து நீங்கள் சொல்லிவிடுவீங்கன்னு அவர் சொல்கிறார். இல்லை சார், இது வரைக்கும் நான் என் பர்சனல் லைஃப் நான் பண்ணதே கிடையாது. உங்களோட பர்சனல் சொல்ல பொதுவாக சொல்கிறேன். இல்லை பொதுவாக நான் பார்த்தது இல்லை சார், இந்த மாதிரி பார்த்தது இல்லை. நான் அதான் நீங்கள் பார்த்தது இல்லை. அதான் நீங்கள் உங்கள் பர்சனல் சொல்லிட்டீங்க, நீங்கள் உங்கள் பர்சனல் சொல்லிட்டீங்க. நான் சொல்கிறது பொதுவாக நானும் பார்த்தது இல்லை. என்னோட அசம்ஷன் மேபி அவங்களோட அசம்ஷனாக கூட இருக்கலாம் சார். அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அசம்ஷனாக கூட இருக்கலாம். இல்லை செலவு பண்ணவன் பொதுவாக சொல்லி காட்டுவாங்க, அந்த ஒரு சிக்கல் இருக்குது இல்லையா? இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் நம்ம சொல்லி காட்ட தான் இருக்கிறோம். ஸோ பணம் கொடுத்தவன் சொல்லி காட்டிடுவான்னு அவங்க நினைக்கிறது. அல்லன்னா நீங்கள் அந்த நண்பன்ட்ட அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலேன்னு தான் அர்த்தம் இல்லையா? அந்த நண்பன்கிட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி மனநிலையோடு இருக்கக்கூடிய நண்பன்ட்ட அப்படி ஒரு மனநிலை நீங்கள் ஏற்படுத்தலேன்னு அர்த்தம். நம்முடைய சமூகத்தின் 2 தட்டுகளாக 2 கூறுகளாக இருக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பணக்கார மாணவர்கள், இவர்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய கல்லூரி என்ற அமைப்புக்குள் என்ன நடக்கிறது? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். 2 தரப்பும் இளைஞர்கள் தான் இருக்காங்க. ஒரு தரப்பு கொஞ்சம் பணக்கார தரப்பு, இன்னொரு தரப்பு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்தங்கிய அந்த பிரிவை சேர்ந்தவர்கள். இவங்க 2 பேருக்கு இடையில என்ன விஷயங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது, உண்மையிலே என்ன விஷயங்கள் இவர்களுக்குள்ள பரிமாறிக்கொள்ளப்படணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. ஒருவர் ஆழி பதிப்பகத்திலிருந்து திரு செந்தில்நாதன் அவர்கள். வணக்கம் சார், லெட்ஸ் வெல்கம். இன்னொருவர் எழுத்தாளர் மற்றும் விமர்சகர் ஆசிரியரும் கூட அபிலாஷ் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் அபிலாஷ் ஆல்சோ. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இப்போ நான்லாம் படித்தப்போ சில ஏரியா வந்து சில ஜோன்ஸ் அப்படின்னோம்னா அது ஒன்லி பணக்கார பசங்களுக்கு தான் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் கித்தார், அந்த ஏரியாவுக்கு நம்ம போகவே முடியாது, அதை அவங்க தான் கற்றுப்பாங்க. பியானோ இந்த மாதிரி, இது இசைக்கருவிங்கிற வடிவத்தில் மட்டும் சொல்கிறேன். இது போல் நிறைய இருக்குது. இது மாதிரி பணக்கார பசங்களுக்கே உரித்தான பகுதி இதுக்குள்ளே நம்ம தலை காட்டவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வென்யூஸ் எது? விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன் பிரிவு. ஓகே ஓகே. வேற? பப்பு சார். பப்பு. ஓகே பப்பு. ஸோ மேக்கிங் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து இப்போ யூடியூப் நிறையா ப்ரோக்ராம்ஸில் இருக்குது. ஸோ ஆக்டர்ஸ்க்கு பே பண்ணுறதுலேருந்து கேமராமேன்லேருந்து அது கொஞ்சம் ஒரு ஃபிலிம் எடுத்து யூடியூப்பில் போடுறது. அப்புறம் காலேஜஸில் இருக்கிற கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ், எங்கள் காலேஜில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தனி சும்மா பலூன் அந்த மாதிரி. ஆனால் அவங்கன்றப்போ ஒரு ரிச் லுக், ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் கொடுத்து விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி கூட அந்த அதெல்லாம் கூட பண்ணுறோம். சூப்பர். வந்ததுலேருந்து இந்த பையன் கரெக்டாக பாயிண்ட் அப்படி தான் பேசுகிறார். வெரி நைஸ், குட். தென் டேட்டிங்கு, இந்த டிஸ்கோத்திக்லாம் சார். டேட்டிங், டிஸ்கோதேக், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகும். ஓகே, அது பசங்களுக்கு தான் சார், பணக்கார பசங்களுக்கு தான் செட் ஆக நினைக்கிறீங்க. எஸ், ஓகே சார். மாடலிங் சார். மாடலிங் துறை. ஓகே. டூர்ஸ் சார், இன்டர்நேஷனல் டூர்ஸ் அண்ட் ஆல் இந்தியா டூர்ஸ். அதெல்லாம் நம்மளால போக முடியாது சார். ஓகே, இன்டர்நேஷனல் டூர், ஆல் இந்தியா டூர். ஹானஸ்டான விஷயம், நல்ல பாயிண்ட் சொன்னார். இன்டர்நேஷனல் டூர், ஆல் இந்தியா டூர். பிரைவேட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சார். என்னப்பா? பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் சார். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட், அது அவங்களுக்கு தான், நமக்கு கிடைக்காது. எஸ். எங்கள் அப்பா கொஞ்சம் ரிச்சுங்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பாயில்டு பிராட்டா ஆயிருக்கேன் அப்படிங்கிறவங்க யாரா? ஆக்சுவலி என்கிட்ட லைசன்ஸ் இல்லை சார். ஹெல்மெட்டே போட மாட்டேன், பைக் ஓட்டுவேன். அப்பா இருக்காரு, எங்கே மாட்டினாலும் எந்த போலீஸ்ட்ட மாட்டினாலும் அப்பா பேர் சொல்லி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பாயில் பிராட்டில் இருக்கு. ஒரு மைண்ட் செட் இருக்கு. வேற
சார் அது முதல் சொன்ன மாதிரி காலேஜுக்கு போகிறது அட்டண்டன்ஸ் அது அப்பா பார்த்துக்குவாரு. மைக் வச்சுங்க. பேக்ரவுண்டில் நமக்கு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம காலேஜ் போகணும் அப்படின்னும் இல்லை, நம்ம படித்தா போதும் அப்படின்ற மாதிரி போயிடலாம். ஓகே, டிசிப்ளினாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்கிற மாதிரி தோணுது. டிசிப்ளினிட்டி மெயின்டைன் பண்ணாமல் நம்ம பேக்ரவுண்டை வச்சு பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு நாங்கள் விட்டுறலாம். ஓகே, வேற எல்லாருக்கும் மரியாதை கொடுக்காம எல்லாருமே டியூட்னு கூப்பிடுறது. ஒரு 30+குள்ளார இருக்கிறவங்களே. ஆஹா. ஈவன் அது ஸ்டாஃபாக இருந்தால் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணால் வந்து டியூட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. அது வந்து கூப்பிட்றப்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் அப்புறமா வந்து எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும், இவங்களே சொல்லிட்டுமேன்ட்டு. வேற ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது எங்கேனாலும் போயிடுவேன். அது எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்காது. பட் நான் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்க்க மாட்டேன். யாராக இருந்தாலும் எங்கே கூப்பிட்டாலும் வெளியே போயிடுவேன். வேற கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியாக வந்துருச்சு. பணக்கார பையன் கொஞ்சம் அப்பா பார்த்துப்பாரு, யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அது மாதிரி நிறைய பிரச்சனை வந்துச்சு அதுனாலேயே. ஓகே, இன்னொரு பக்கம் சொல்கிறேன். இந்த ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்காதல தொடங்கி நிறைய பிரச்சனைகள் சமீபத்திய வருஷங்கள்லாம் ரொம்ப அதிகரிச்சிருக்குங்க. நாங்கள் ஓகே ஒரு 10-15 இயர்ஸில் இதுக்கு காரணம் கொஞ்சம் பணக்கார பசங்கன்னு ஒரு பொதுவான கம்ப்ளைண்ட் இருக்கு. டீச்சர்ஸே இங்கேயே எங்கள் ஷோஸ்லேயே கூட சொல்லியிருக்காங்க, அவங்க கையில் பணம் வந்துட்ட காரணத்தினால அவங்களுக்கு அந்த ஒரு மனநிலை வந்துருச்சு, ஆட்டிடியூட் சேஞ்ச் வந்துருச்சு, அந்த காலேஜ் என்விரான்மெண்ட்டே அவங்க கெடுக்குறாங்க அப்படின்னு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எந்த அளவு அக்செப்ட் பண்ணுறீங்க? ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ண மாட்டோம். ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ண ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஓகே, சொன்னா டைமுக்கு போக மாட்டோம். ஓகே, ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, டயத்துக்கு போக மாட்டீங்க, டயத்துக்கு போக மாட்டோம். ரிச். வேற கிளாஸ்ல மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம் வேணும்ட்டு. கிளாஸ்ல மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க, டயத்துக்கு போக மாட்டீங்க, ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்றதில்ல. வேற என்ன பண்றீங்க? அசைன்மெண்ட்ஸ் டேட்ல சப்மிட் பண்ண மாட்டோம். சைலன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு ரிப்ளை கொடுக்கறதுக்கு பதில் சைலன்ஸ். ஓ, எக்ஸ்பெக்டட் டைமில் சைலண்ட்டாக இருக்குது. இதுதான் பெரிய ஆட்டிடியூட். அவர் என்ன கேட்டாலும் பேசாமல் இருக்குது. அதுக்கு ஆஃப்டர் குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஹி ஆர் ஷீ லீவ். ஓகே, இது பெரிய வயலன்ஸ் ஆக்சுவலாக. பேசாமல் இருந்தால் அதை விட கடுப்பேற்ற முடியாது. இப்போ நம்மளை தொடர்ந்து கொஷின் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு லிமிட் மேலே இரிட்டேட் ஆகி கிளாஸ் விட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்காது. ஓகே, டீச்சரை எதிர்த்து பேசுறது. டீச்சரை எதிர்த்து பேசுறது. ஆமாம். எந்த அளவுக்கு? இல்லை அவங்க தொடர்ந்து நம்மளை கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கும்போது இரிட்டேட் ஆச்சுன்னா நமக்கு எல்லாம் பணம் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எதிர்த்து பேசுறது. அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு டீச்சர் என்ன பண்ணிடுவாங்க பார்த்துக்கலாம். ஆமாம். ஆனால் ஹானஸ்டாக சொல்கிறேன், பாராட்டுறேன். ஏன்னா ஓரளவுக்கு உண்மையை பேசியிருக்கீங்க. இது இந்த மனநிலை தான் முதல்ல நமக்கு வேணும். ஓரளவுக்கு நீங்கள் உண்மையை பேசியிருக்கீங்கிறத நான் பாராட்டுறேன். ஓகே, இப்போ இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கம் நண்பர்கள் கூட்டத்தால் எனக்கு இந்த கெட்ட பழக்கம் வந்துருச்சு அப்படின்னு எதையெல்லாம் சொல்லுவீங்க? ஏன்னா இவங்களை விட நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பேசுவீங்க. யாராக இருந்தாலும் முறைக்கிறது. யாராக இருந்தாலும் முறைக்கிறது. ஓகே, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது சார். நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது. வேலிட். என்னென்ன மாதிரி விஷயத்தில் அதிகம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அவர்கிட்ட கொடுங்க. சும்மா சுற்றிட்டு இருப்போம். சும்மா சுற்றிட்டு இருக்கு. சும்மா பீச்சுக்கு போகிறது, அப்புறம் விளையாட்டுலேயே நிறைய போயிடும். ரொம்ப நல்ல முக்கியமான பாயிண்ட் இது, ஆழமான பாயிண்ட்டும் கூட. டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் பெரியவங்களாம் மரியாதையே கொடுக்கறது இல்லை சார். எப்பயும் எல்லாத்துலேயும் நக்கலாக பேசுறது அந்த மாதிரி. கேங் சேர்றப்ப பெரியவங்களாம் நக்கல் பண்ணுறீங்க. அவங்க சொன்னால் மதிக்கிறதே இல்லை. ஒரு மாதிரி அவங்களுக்கு என்ன கூப்பிடணுமோ அந்த மாதிரி கூடாமல் நக்கலா யோ போயா அப்படின்லாம் பேசுறது. ஓகே, வேற ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேர்றதுனால உங்களுக்கு கேங்கு தான் முக்கியம் நீங்கள் நினைக்கிறதுனால என்ன தப்பெல்லாம் பண்ணுறீங்க? இப்போ தனியாக ஒரு இடத்துல போனோம்னா அந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளோட போகிறப்போ இப்போ எல்லாத்தையும் கலாச்சிட்டு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்துக்கிறதுலாம் கேங் கூட இருந்தால் அது நம்ம ஒரு சப்போர்ட் மாதிரி நடந்துக்கிறது. வேற சண்டை போடுறது. சண்டை போடுறது. பளிச்சுன்னு கையை நீட்டிடுறது. ஆமாம் சார். ஓகே, கூட்டம் சேர்ந்தாலே அடிச்சிருது தான். ஓ, கூட்டம் சேர்ந்து அடிச்சிருது. தப்பு ஃப்ரெண்டே பண்ணியிருந்தா கூட நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறது. ஓகே, கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் 18+ கமெண்ட்ஸ் அடிக்கிறது. ஓ, அடல்ட் கண்டென்ட்டா கொஞ்சம் கேங்கா சேர்ந்து தனியாக இருக்கிறப்போ பண்ணால் திருப்பி எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயம் இருக்கும். ஒருவேளை லேடி போலீஸ் மாட்டலாம் அந்த மாதிரி கூட வரும். பட் ஒரு 10 பேர் சேர்ந்து இருக்கிறப்போ வந்து அந்த மாதிரி பயம் இருக்காது. சொன்னால் தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இதில் அடிக்கிறது உண்டு. இண்டிவிஜுவலோட ஒரு ஆம்பிஷனை மறந்துடுறோம் சார். இப்போ 10th வரைக்கும் டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருப்பான், போலீஸ் ஆகணும்னு சொல்லியிருப்பான், 12th நான் அதை பண்ணணும் சிஏ ஆகணும்னு சொல்லியிருப்பான். ஸோ இவன் இப்போ மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 10 to 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்கு. ஸோ அவன் அந்த டிஸ்டன்ஸில் வரும்போது கேங் அதிகமாயிடுது சார். ஸோ அவனோட ஆம்பிஷன் கேரியர் ஓரியன்ட் அவன் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சானோ மொத்தத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறான் சார். வேற எதுக்குமே பயம் இல்லை சார். எதுக்குமே எதுக்கோசரம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற என்ன நம்ம பசங்க இருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி. போலீஸே வந்தாலும் நின்று பேசலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கெத்து வருது. ஒரு குருட்டு தைரியம் வந்துடுது. சார் சோம்பேறித்தனம் வந்துடுது. சோம்பேறித்தனம் வந்துடுது. கும்பலாக சுற்றும் போது என்ன பண்ணுவோம், சுற்றிட்டு இருப்போம், வீட்டுக்கு போகும்போது படுத்து தூங்கிடுவோம். அதனால என்ன ஆகுது, சோம்பேறித்தனம் தான் வருது.
அது கும்பல் சேர்ந்தா அந்த சோம்பேறித்தனம் தானா வந்து கீழே கிளாஸுக்கே போக மாட்டேன் சார். கிளாஸுக்கே போக மாட்டோம். பசங்க இருக்கானுங்க கூட சரி Okay. இருப்போம், இங்கே அப்படியே உட்காந்துருப்போம், set ஆ எதுக்காக வெளில கிளாஸ்னா போயிட்டு பசங்க கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்துருவோம் சார். நான் அடுத்து ஒரு கேள்வி வைக்கிறேன், ரெண்டு தரப்புக்கும் ஹானஸ்டா பேசுங்க, சண்டை போட வேண்டாம். அதாவது பணக்கார மாணவர்களுக்கும் இந்த ஏழை மாணவர்களுக்கும் இடையில இடைவெளி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அல்லது வேற மாதிரி பார்க்கறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக ஒருத்தர் பார்க்கறதுங்கிறது அந்த அளவு கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது அதிகமாயிடுச்சா இல்லை குறைஞ்சிருக்கா? நாங்களாம் வி ஆர் கமிங் க்ளோசர் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஸ்டில் வி ஆர் மூவிங் ஃபர்தர், வெளியில் போயிட்டு இருக்கோம்? ரெண்டு தரப்புக்கும் பழகுவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக தோன்றுகிறதா, இல்லை இது நாங்கள் விலகிக்கிட்டே தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இது முன்னாடிலாம் ஏழை பசங்க படிக்க முடியாது, இப்போ வந்து லோன் வாங்கி ஈஸியாக படிக்கிறாங்க, அதனால அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கூடுதலாக தான் இருக்கு. ஓகே, பக்கத்தில் தான் சார் வந்துட்டு இருக்கோம். வி ஆர் கெட்டிங் க்ளோசர். ஏன்னா இப்போ நாங்கள் என் கூட ஒரு ஏழை பையன் இருக்கான் அப்படின்னா நான் என்னோட ஷர்ட்டை கூட கொடுத்து வா எங்கேயா வெளியே போகலாம், வா பார்ட்டிக்கு போகலாம், வா மூவி போகலாம், என் ஷர்ட் வந்து போட்டுக்கோ வா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிற அளவுக்கு நாங்கள் பழகிட்டு இருக்கோம். வேற இப்போ எல்லாருமே க்ளோஸாக தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் 12 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து இப்போ ஒருத்தனால முடியலன்னா நாங்கள் அவனுக்கு காசு எல்லாருமே ஷேர் பண்ணி போட்டு இல்லை அவனையும் நீங்கள் சேர்த்து வெளில எல்லாமே கூட்டிட்டு என்ன போறது. ஆகுதுன்னா மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் உங்கள் பணத்தை வச்சு தான் காம்பன்சேட் பண்ண பார்க்குற மாதிரி தெரியுது எனக்கு. இல்லை அப்படி தானே வருது. இது வரைக்கும் வந்து ஒரு 3 பதிலுமே அவங்ககிட்ட இல்லைன்னா என் சட்டையை கட்டி கொடுத்துருவேன், அவனுக்கு இல்லைன்னா அவனுக்கு காசை கொடுத்துருவேன், எல்லாமே அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரியே தானே வருது. யூ ஆர் ட்ரைங் டு காம்பன்சேட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் த்ரூ யுவர் மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் வருது இதில், அதுக்காக கேட்குறேன். இல்லை சார், காம்பன்சேட்டட் இல்லை சார், அவங்களும் இப்போ எங்கள் லைஃப்க்கு அடாப்ட் ஆகிட்டாங்க சார். அவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி நம்மள பண்ணலாமே, நம்மளால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா டிஃபரன்ஸ் கம்மி தான் ஆகுது, குறையுது. அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களை மாதிரி தான் சரி, இருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி வச்சுக்குவோம். உங்களுக்கும் அவர்களுக்குமான இடைவெளி குறைகிறது, குறைஞ்சிருச்சு, நாங்களாம் நட்பாக கிட்ட வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர்? அவ்வளோ பேரும் அப்படியா? இதே மாதிரி நானுங்களும் பணக்கார பசங்களும் நட்பாக நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர்? அது நட்புக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர்? ஓகே, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். இவர்களுடைய வீடுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? அதே மாதிரி இவர்களுடைய வீடுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? இப்போ தெரிஞ்சிடும் நீங்களாம் பழகிட்டீங்களா இல்லையான்னு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள், பணக்கார மாணவர்கள் ஒரு கல்லூரிக்குள் இருந்து பழகும்போது, அவர்கள் ஒன்றாக படிக்கிற போது அவர்களுக்குள் என்ன சிக்கல்கள் ஏற்படுகிறது, அவர்களால் உண்மையிலேயே மனசு விட்டு நட்பு பாராட்ட முடிகிறதா, ஒருவர் இன்னொருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்களா? தொடர்ந்து பேசலாம். இவர்களுடைய வீடுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? அவங்க வீட்டிலேருந்து எப்பவுமே விட்டு கொடுத்து போகிறது சார். பசங்க எதனா ஒன்று இல்லைன்னா 19 ஏழை வீட்டில் விட்டு கொடுக்க மாட்டாங்கிற கதையை வச்சு அப்படி இல்லை, ஒன்றா இருக்கிறது. நீங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தா தான் ஃப்ரெண்டு இல்லையா? அதான் வீட்டுக்கு போய் தான் இருந்தா வீடு வரைக்கும் போவோம். வீட்டுக்கு போய் எப்படி பழகணும்னு கத்துக்கிறது. என்ன போய் பழகுறது? சித்தப்பா சித்திக்கிட்டலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க அவங்கலாம். அவங்க வீட்டுல வந்து பாருங்க சிரிக்கிறாரு கெஸ்ட். அவர்களுடைய வீடுகளில் இருந்து நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? எங்க வீட்டுல இந்த மாதிரி கிடையாதுங்க, அவங்க வீட்டுல இப்படிலாம் பண்ணுவாங்க, நாங்க போயிருக்கேங்க பார்த்துருக்கேங்கன்னு சொல்ல முடியும். அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க, அது நமக்கு பிடிச்சிருக்கும். அது இல்லாம பிளஸ் வந்து அவங்களோட சாப்பாடுலாம் சான்ஸே இல்லை. எல்லாம் அள்ளி விடாதுங்க. என்ன சாப்பிட்டீங்க? அவங்க வீட்ல என்ன சமைப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருவட்டூர்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த சைடுலாம் ஃபிஷ் ஃப்ரைலாம் சான்ஸே இல்லை. ஆமா, திருவட்டூர் பக்கம் ஃபிஷ் ஃப்ரை நல்லா தான் இருக்கும், திண்டுக்கல் பக்கம் பிரியாணி நல்லா இருக்கும். இப்போ அவங்க கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு புரியும், அவங்க வீட்டுக்கு போறதுனால, அவங்க கூட சேர்றதுனால. போனா தானே புரியும். அதான் போறீங்களா? நீங்க இப்படி சொல்லுங்க, என்னோட இந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவங்க இந்த இதுதான் அவங்களுடைய பொருளாதாரம், அவங்க வீட்டுக்கு நான் இங்கே போயிருக்கேன், அவங்க வீட்டில் இது எனக்கு பிடிக்கும், சொல்லுங்க வரிசையா பேரை சொல்லி, நண்பருடைய பேரை சொல்லி, அவர் வீடு இது, அவங்க அப்பா அம்மா இது பண்ணுறாங்க, நான் அந்த வீட்டுக்கு போவேன், அங்கே இது செய்வேன், அங்கே எனக்கு இது பிடிக்கும். என் ஃப்ரெண்டு பேர் பாலா, அவங்க அம்மா டீச்சராக இருக்காங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்துருச்சுன்னா பாலா வந்து என் வீட்டுக்கு வந்துடுவான், எங்கள் வீட்டில் தான் தங்குவோம். இதே மாதிரி நானும் அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டுருந்தாங்க, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. போய் இருக்கும்போது தெரியும், அவன் வந்து ஒரு நாள் கூட என் வீட்டிலேருந்து வந்துட்டு அவங்க வீட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. அது ஒரு விஷயம். அவன் வீடு என்னதான் சின்னதாக இருந்தாலும் எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும் அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அங்கேருந்து வரும்போது ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு இந்த விஷயம் என் வீட்டில் இல்லைடா, அவன் வீட்டில் இருக்குன்னு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னது கிடையாது. ட்ரிப் பண்ணதே கிடையாது. அவங்க அப்பா அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டேன். சூப்பர், குட், சரியான உண்மையான பாயிண்ட். இது போனா தான் படம் சொல்ல முடியும். எஸ், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க சார். இப்போ ஃப்ரெண்டு வீட்டில் வந்து விஜய்னு பேர், ஒரு 2 ரூம் தான் இருக்கும், ஃப்ரெண்டு மளிகை கடை வச்சிருக்காங்க. அந்த பையன் மளிகையில் உட்காந்து படிப்பான். இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா நான்லாம் படிக்கும்போது சைலண்டாக இருக்கணும், ஒரு ரூம் எனக்குன்னு தனியாக இருக்கணும்,
டிவி யாரும் இப்போ வெளியே போடக்கூடாது அது மாதிரி பார்த்துப்பாங்க எங்கள் அம்மா. ஸோ அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அவன்கிட்ட இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் சாட்டிஸ்ஃபை வைப்பான் அவன் இடத்த வச்சு இருக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபை வைக்கலாம். குட். இல்லை அவங்க வீட்டுக்கு போனாலே கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கும் சார் வீடு. டிசிப்ளினா இருக்கும் வீடு அப்படின்னா சுத்தமாக இருக்கும். சுத்தமா இருக்கும். ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும் சார். இந்த சைடு ஷோபா, அந்த சைடு ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரெண்டு வீடு போயிருக்கீங்க? போயிருக்கேன் சார். ஓகே. எஸ். சைலண்ட் நேச்சர் சார். எந்த வித சவுண்டும் வராமல் அமைதியாக இருக்கும் அட்மாஸ்பியர்லாம். நம்ம வீட்டிலலாம் க்ரௌடாக சத்தமாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பின்னு போட்டால் கூட சவுண்ட் கேட்காது. பேர் என்ன? அவங்க வீடு எங்கே இருக்கா சொல்லுங்க. ஃப்ரெண்டு பேர் வந்து விக்கி. இங்கே படூர் கிட்ட இருக்கான். வீடு அப்பார்ட்மெண்ட் தான். சவுண்டே வராது. ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும். அதே நம்ம வீடு வந்து காலனி. ஒரு மாதிரி சவுண்டு எப்பவுமே குழந்தைங்க விளையாடிட்டே இருக்கும். சவுண்ட் வந்து இந்த கம்பேரிசன்ல வேணும். ஆக்சுவலாக பார்த்தா வீடுனா சலசலன்னு சத்தமாக தானே இருக்கணும். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நேர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, வேற? அவங்க கான்வர்சேஷன் சூப்பராக இருக்கும் சார். வாங்க போங்கன்னு அழகாக பேசுவாங்க அப்பா அம்மா கிட்ட. அவங்களும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லி வாங்க டேட் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி பேசிக்க மாட்டோம் சார். அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் சார். அது கேட்கவே இங்கிலீஷில் அழகாக சூப்பராக பேசுவாங்க. டேட் மாம்னு அந்த மாதிரிலாம் அப்பா அம்மா நாங்கள் கூப்பிட்றோம்ல. ஆக்சுவலாக இது ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் தான் தம்பி. சார் அப்பா அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க சார். எந்த ஒரு விஷயத்தையும் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. எங்களால் அது முடியாது. என் ஃப்ரெண்ட் பேர் விக்னேஸ்வரன். சொந்த ஊர் திருநெல்வேலியவன். அவங்க அப்பா வந்து எப்படின்னா ஓரளவுக்கு நல்ல நாலேஜ். அவங்க வீடு நல்ல பெரிய வீடு. அவங்க வந்துக்கிட்ட வந்து நான் ஒரு இந்த மாதிரி தான் நான் படிக்க போகிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அவங்க நிறைய கரெக்ஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீ போகிறதுக்கு இந்த மாதிரி போகலாம், இந்த வே விட இந்த வே நல்லாயிருக்கும், நீ இப்படி படிக்கிறதுக்கு இப்படி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது, இதை நீ அட்டன் பண்ணு, எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட வந்து கேளுன்னு பண்ணாங்க. அதுக்கேற்றபடி ஒரு சில இதுக்கும் ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து எப்படின்னா புக்ஸ்லாம், அதாவது நல்ல ஓஷோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய புக்ஸ்லாம் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுப்பாங்க. அது மெயின் ஹாலில் இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா டைம் பாஸ் ஆகலாட்டினா அந்த புக்ஸ்லாம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு தோணும். அதாவது நம்ம படித்த புக்ஸை வந்து நம்ம மட்டும் வச்சுக்கிட கூடாது, அவங்களும் வீட்டுக்கு வரவங்களும் படிக்கணும் அப்படின்ற அந்த தாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. பட் அவங்க அப்பா மாதிரி, அதாவது நான் ஒரு அப்பாவானம்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒரு நல்ல கைடா நல்ல ஃப்ரெண்டா இருக்காரு அந்த ஒரு ஏழை பையனுக்கு தெரியாம இக்னரன்ட் அப்படி இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து வழிகாட்டியா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கரெக்டா இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றேன். நான் இப்போ அடுத்த லைனுக்கு வரேன். எல்லாருக்குமே ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கும்ல, அடுத்து நான் இதுவாக வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு. உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன? உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன? அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் எம்எஸ்சி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போனால் என்ன நல்ல வேலைக்கு போகலாம் சார்? ஒரு ஆஃபீஸ் லெவலில் அப்படி ஆனால் போயிடலாம் சார். அதான் தம்பி, என்ன வேலைக்கு? எம்எஸ்சி படிச்சுட்டு என்ன வேலைக்கு? இப்போ நான் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் சார். சரி தம்பி. அந்த லெவலில் கூட ஒரு மேனேஜர் அப்படி போஸ்டிங் போகலாம். அவங்களே சொல்லியிருக்காங்க எம்எஸ்சி முடிச்சிட்டோடா உனக்கு போஸ்டிங் தரேன் அது போல். நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னவாக ஆசைப்படுறீங்க? சார் நான் கரண்ட்டாக வந்து ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ லைக் இந்தியாவிலே நம்பர் 1 செலிபிரிட்டி ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் ஆகும். இந்தியாவிலே நம்பர் 1 ஃபோட்டோகிராஃபர் லைக் தபு, சுரேஷ் நட்ராஜன், நம்ம சென்னையில் வெங்கட்ராம், அது மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஓகே. இங்கே அடுத்தது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. பாலிடிக்ஸில் வரணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். அதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஸ்டூடெண்ட் மூமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. குட். ஓகே. எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓ ஆகணும்னு ஆசை. ஓகே. அதுக்கு நான் ஈஸி படிக்கிறேன். இப்போ என்ன மாதிரி கம்பெனி அது? கூகுள் இல்லைனா மைக்ரோசாஃப்ட். ஓகே. ஓகே. அடுத்தது அங்கே ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் சார். ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் சார். நீங்கள் விஜே ஆகணும்னு ஆசை சார். விஜே வீடியோ ஜாக்கி. அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்த்து அதில் உள்ள விஜேஸை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் நான் ரேசிங் ஃபீல்டில் ஏதாவது ஒரு இன்ஜின் டிசைன் பண்ணணும்னு என்னோட ரேசிங் ஃபீல்டு கார் ரேசிங்ல ஏதாவது ஒரு இன்ஜின் டிசைன் பண்ணணுன்றதே. ஓகே. என்ன படிக்கிறீங்க? ஆட்டோமொபைல். அது தயாராகிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே. சார் நான் ஒரு நல்ல ஆசிரியராக வரணும் விருப்பப்படுறேன். நான் பிஏ பிஎட் முடிச்சுட்டு இப்போ எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன் சார். ஒரு நல்ல ஆசிரியராக வர்றதுக்கு என்ன நாலேஜ் கேதர் பண்ணுறீங்க இப்போ? தற்கால புதினங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கேன் சார் தமிழ்ன்றதுனால. அண்ட் தென் நிறைய பேரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். பட்டிமன்றம் இந்த மாதிரி பேச்சு போட்டி, அப்புறம் ஜிகேஸ் நிறைய கலெக்ட் பண்ணுவேன், நியூஸ் நிறைய படிச்சுட்டு இருக்கேன் சார். ஓகே. நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் என்ஜிஓ ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி. ஸ்போர்ட்ஸ் என்ஜிஓவா? எஸ் சார். பட் அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? கண்டிப்பாக சார். வேலை வாய்ப்புக்கு. ஆமாங்க. ஓகே. நல்ல ஒரு அட்வொகேட்டாக சார் முதலாவது அட்வொகேட் ஆகணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறமா என்னுடைய லைஃப் வந்து ஒரு பாலிடிக்ஸில் எடுத்துணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்காக இப்போ வந்து நான் பிரசிடென்சியில் எம்ஏ படிக்கிறேன் சார். ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அப்ராடில் பிஹெச்டி பண்ணிவிட்டு ரிசர்ச்சில் இறங்குன மாதிரி. என்ன ரிசர்ச்? மெட்டீரியல்ஸில் புதுசாக காம்போசிட் மெட்டீரியல் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் லைட் வெயிட் ஹைட் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து புதுசாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரி. மேக்ஸிமம் எனக்கு வந்து ட்ராவல்ஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். ஓகே ஓகே ஓகே. டபுள் இன்ஜின் ஃப்ளைட்ஸ்க்கு பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார். டபுள் இன்ஜின் ஃப்ளைட்ஸுக்கு பைலட். அதுக்கு என்ன பண்ணுறீங்க?
இப்போ அதுக்கு ஒரு டிகிரி கம்பல்சரி. ஸோ இப்போ டிகிரி பண்ணிட்டு இருக்கேன் லோயலில். பைக் ரேசர் ஆகணும்னு நினைக்கிறேன் சார். பைக் ரேசர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? நான் காலி கிரவுண்டில் இல்லை காலி ரோட்லலாம் நல்லா ஓட்டி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்டண்ட் நல்லா பண்ணுவேன் சார் காலி கிரவுண்ட்லலாம். என்ன தம்பி இது பைக் ரேசர் ஆகிறதுக்கு நீங்கள் காலி கிரவுண்டில் ஓட்டி எப்படி? காலி கிரவுண்ட்லலாம் பசங்க கூட ஓட்டுறது. அது பசங்க கூட illegal ஓட்டுறதுன்னா தம்பி அது. அப்படி இல்லை, காலியான ரோட்டில் அந்த மாதிரி பசங்க கூட ஓட்டுறது. அது ஒரு வேலை இல்லையேப்பா, உங்க கெரியர் கேட்குறேன் நான். பைக் என்னோட ரேசர் career- ஆகணும்னா அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, அதுக்குன்னு ஒரு தனி பயிற்சி இருக்கு. படிப்பில் கேட்குறேன் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? அட்வொகேட் சார். அட்வொகேட். அட்வொகேட் ஆகணும். நான் விஜய் டி மாதிரி ஒரு சேனலில் ஒரு காம்பேரர் ஆகணும்னு ஆசை எனக்கு. ஆங்கர். ஆமாம். என்ன பண்ணுறீங்க அதுக்கு? நான் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவரை பேஸ் பண்ணி அந்த மாதிரி காம்பேரிங் அந்த ஃபீல்டில் வரணும்னு ஆசை. ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆங்கரிங்க்கு ப்ராக்டிஸ் ஆமாம் பண்ணுறீங்க. ஓகே குட். அப்புறம் ஒரு நல்ல ஆசிரியர் ஆகணும்னு ஆசை. நல்ல டீச்சர் ஆகணும். என்ன பண்ணுறீங்க இப்போ? நான் டிடிஎட் அண்ட் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். இப்போ பிரசிடென்சி காலேஜில் எம்ஏ லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாரின் சர்வீஸ். ஃபாரின் சர்வீஸ். ஃபாரின் சர்வீஸ். இப்போ என்ன படிக்கிறீங்க? இப்போ ஐம் அப்ளைங் ஃபார் பிஹெச்டி இன் டிப்ளமேட்டிக் ஸ்டடீஸ். இப்போ பிஇ பண்ணிட்டுருக்கேன். ஃபாரினில் போய் பிஜி பண்ணிட்டு இங்கே சொந்தமாக ஏதாவது கம்பெனி ஆரம்பிக்கணும். ஓகே. அங்கே மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது வேற? பிபிஏ பண்ணுறேன் சார். எம்பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ்டருக்கு படிக்கணும் சார். பாஸ்டருக்கு படிக்கணும். அதுக்கு என்ன படிக்கணும்? அதுக்கு லண்டனில் 2 years கோர்ஸ் இருக்குது சார். மெடிக்கல் ஃபிசிக்ஸ் படிக்கணும். மெடிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ சினி ஃபீல்டில் ஆக்டர் ஆகணும் சார். ஆக்டர் ஆகணும். என்ன பண்ணுறீங்க அதுக்கு? கூத்துப்பட்டையில் கிளாஸ் முடிச்சிட்டேன் சார். கோர்ஸ் முடிச்சிட்டேன். கூத்துப்பட்டை போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க? முடிச்சிட்டேன் சார். கோர்ஸ் முடிச்சிட்டேன். ஓகே. அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இங்கே தான் ப்ரைஸ் வாங்கணும். ஏவிஎம்ல தான். ஆக்சுவலாக இதை நான் கேட்டதுக்கு பின்னால் என்னென்னா இதில் 2 உலகம் தெரியுது. ஆனால் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் இந்த பணம் வைத்திருக்கக்கூடியவங்க கிட்ட ஒரு ஒரு ஐடியா இருக்குது, அது பற்றின தகவலும் இருக்குது. பட் இந்த பக்கம் ஆம்பிஷன் இருக்குது, அது இமோஷனாக இருக்குது. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம், உங்களுக்குள்ள ஷேரிங் நடக்கலைங்கிறதுக்கு இது ப்ரூஃப். இது உங்களுக்குள்ள ஷேரிங் நடக்கலை. நீங்கள் சொல்கிறீங்க நண்பர்களாக இருக்கும், இதாக இருக்கும், அதாக இருக்கும். என்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறப்ப நீங்கள் சட்டையை கழட்டி கொடுக்குறீங்க, அதனால் நீங்கள் நல்ல நண்பர்கள்னு நீங்கள் உங்களை கிளைம் பண்ண பார்க்குறீங்க. அதானே? நான் நல்ல ஆசிரியராக வரணுங்கிறீங்க, அங்கிட்ட ஆசிரியங்கிற ஏரியாக்குள்ளே யார் வர தயாராகவே இருக்க மாதிரி தெரில. இது நேச்சுரலி இது வந்து 2 உலகமாக இருக்குது. ஒரு நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருந்தா தான் நமக்குள்ள நட்பு இருப்பதாகவே அர்த்தம். அந்த நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலை. அது மட்டும் கிளியர் கட்டாக தெரியுது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். பொருளாதாரத்தில் முன்னேறிய மாணவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்கிறது. உங்கள் அளவில் நீங்கள் ஒரு பெரிய படிப்பு படிக்க எது தடையாக இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வரோம் சார். எங்களோட நாலேஜ் என்னென்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கவங்கலேருந்து எல்லார்கிட்டையும் கேட்டோன்னு வைங்களேன், பச்சை பாஸில் சேருப்பா, பிரசிடென்சியில் சேருப்பா, இப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இவர் சொல்கிற மெடிக்கல் ஃபிசிக்ஸு, அவங்க சொல்கிறாங்க ஏதோ பிஹெச்டி, டபுள் இன்ஜினியரிங் ஃப்ளைட்டு, அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. கேள்வியே படல. கேள்வியே பட்டது கிடையாது. எங்கள் கல்வி முறையே இப்படி தான் இருக்குது. இப்படி தான் வளர்ந்துட்டு வரோம். இவ்வளோதான் 5 சப்ஜெக்ட் இதில் பாஸ் ஆனால் போதும், 10வது +2ல் 6 சப்ஜெக்ட் பாஸ் ஆனால் போதும், காலேஜ் போனால் 3 வருஷம் முடிச்சா போதும், ஏதோ ஒரு வேலை இப்படி போய்ட்டு அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு இப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஜெனியூனாக பேசுனீங்க, அதான் அவ்வளோ பேர் கைத்துட்டாங்க. யதார்த்தத்தில் இதான் உண்மை. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சரியான பாடத்தை சொல்லவே இல்லை. வேற என்ன ரீசன் நினைக்கிறீங்க? நம்ம ஏன் பெரிய படிப்பு படிக்க முடியாது நினைக்கிறீங்க? ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் சார். அது ஃபேமிலி பேக்ரவுண்ட். அதான் 3 வருஷம் முடிச்சுட்டு பையன் நல்ல வேலைக்கு போவான்னு எங்கள் அப்பா காலேஜ் வரும்போதே சொல்கிறாங்க. ஸோ அதிலே நம்ம இருக்கிறதால அதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு இமீடியட்டாக படித்து முடிச்சு பையன் பணம் பண்ணானா குடும்பத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறாங்க. அந்த டார்கெட்லேயே தான் படிக்க வேண்டியிருக்கு. எக்கனாமிக் தான் சார். எக்கானமி பணம் இல்லை. கண்டிப்பாக சார். பொருளாதாரம் தான் காரணமா? கண்டிப்பாக சார். பொருளாதாரம் தான் காரணமா இல்லை அதை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லையா? ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோலில் செட் பண்ண தெரில சார். அதுக்கான நாலேஜ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதை சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக கோல் இருந்தால் அதை நோக்கி போகலாம். இல்லை, ஓனாக ஒரு தனிநபராக முன்னேற்றம் அடையக்கூடிய சூழல் வந்து கிட்டத்தட்ட கல்லூரி காலகட்டத்தில் தான் நாங்கள் மெச்சூர் ஆகிற ஒரு சூழல் ஏற்படுது. ஏன்னா அடிப்படையில் கிராமப்புற மாணவர்கள் அப்படின்றதுனால அங்கேயே நாங்கள் இழக்கும்போது இங்கே வந்து புதிய புதிய படிப்புகளை ஒரு என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்ற விஷயங்களுக்குள்ளே போக முடியாது வந்து இங்கேயே தடுத்து நிற்கிறது அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன கேட்க முயற்சி பண்ணுறேன்னா, இப்போ ஏழை மாணவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு டீமாக இருக்கதா சொல்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே கூட ஒரு நவீனமான படிப்புகள் பற்றிய கலந்துரையாடல் நடக்குதா? கேங்காக இருக்கும்னு சொல்கிறீங்களே,
ரைட்டா? அது நடக்கலையில. அப்போ இது எங்கே தப்பு நடக்குது? டப்புன்னு ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து டகால்னு எவனா நினைத்தாலும் கையை நீட்டிடுவோங்கிறீங்கல்ல. ஜேஎன்யூவில் சேரணும்னு எவ்வளோ பேருக்கு ஐடியா இருக்குது? ஜேஎன்யூவில் சேரணும்னு ஐடியா இருக்குது, அவர்கிட்ட கொடுங்க. என்னோட எய்ம் வந்து எம்பிஏ பிஜிடிஎம் பண்ணணுன்றது தான். நான் 10th முடிச்சோடனே அதுக்காகவே காமர்ஸ் அக்கௌண்டன்சி எடுத்தேன். தென் +2 முடிச்சுட்டு சென்னையில் தான் வந்து கண்டிப்பாக பிகாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக 3 காலேஜில் அப்ளை பண்ணேன். இப்போ பிரசிடென்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1.5 இயர்ஸாக வந்து டைமில் கேட் கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் போய்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இயர் எழுதலாம் அப்படின்னு இருக்கேன். எய்ம் கேட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பி ஸ்கூல்ஸில் பண்ணணும் அண்ட் ஜேஎன்யூ இந்தியா லெவலில் 2nd பிளேஸில் இருக்கிற ஜேஎன்யூவில் பண்ணணும் அப்படின்றது. பனாரஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு ஏழ்மை ஒரு தடையாக இருக்கா உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு? ஏழ்மையை வந்து நான் ஒரு தடையை நினைக்கல. இப்போ கடைசியாக கூட போன வாரம் சென்ட்ரல் பேங்க்கில் போய் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வந்தேன். நீங்கள் மட்டும் ஐஏஎம்ல சீட் மட்டும் வாங்கிட்டு வாங்க, அப்பா கையெழுத்து கூட தேவையில்லை, நான் உங்களுக்கு 20 லட்ச ரூபா ஐஏஎம்ல படிக்கிறதுக்கு தேவைனாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் எடுக்க விரும்பல சார், அதுதான் உண்மை. யாரோ ஒருத்தவங்க போட்டு விட்ட பாதையில் கண்டிப்பாக போகணும். அவங்களுக்கு புதுசாக ஒரு பாதை கிரியேட் பண்ண வேண்டாம் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் என் கூட இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸே இப்படி தான். என் கூட வாங்கடா கேட் கோச்சிங் கிளாஸ் வாங்கடா இந்த மாதிரி வாங்கடான்னா மோஸ்ட்லி வரமாட்டாங்க. 10th முடிச்சதுக்கப்புறம் 461 எடுத்தேன் சார். 10th நான் அக்கௌண்டன்சி எடுத்தேன், பிஸ்னஸ் மேக்ஸ் அக்கௌண்டன்சி எடுத்தேன். யாருமே என்னை ரொம்ப டீச் பண்ணாங்க. நீ லைஃப்பில் பிச்சை தான் எடுக்க போகிறேன்னு சொன்னவங்களே இன்ன வரைக்கும் பார்த்துடுறேன். தென் +2 முடிச்சுட்டு சென்னை தான் வந்து படிப்பேன்னு சொன்னேன். மறுபடியும் நீ காலேஜே உனக்கு கிடைக்காது, நீ இங்கே +2 எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிய போகிறேன்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி இப்போ வந்து படிச்சு உங்கள் கான்ஃபிடன்ஸில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. கான்ஃபிடன்ஸ் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஒரு நிமிஷம் நீங்கள் எந்திரிங்களேன், கொஞ்சம் நீங்கள் எந்திரிங்க. நீங்களும் எந்திரிங்க தம்பி. தம்பி நீங்கள் எந்திரிங்க. நீங்கள் தான் ஓகே. சிம்பிள். ஒரு தலைப்பு தரேன் நான், அதை பற்றி ஒரு 2 minutes பேசணும். ஆனால் வழக்கமான விஷயங்கள் பேசக்கூடாது. உங்களுக்கு நான் கொடுக்குற தலைப்பு நேரு, உங்களுக்கு நான் கொடுக்குற தலைப்பு அம்பேத்கர். ஓகே? எஸ். நேருவை பற்றி நீங்கள் 2 minutes பேசலாம், அம்பேத்கரை பற்றி நீங்கள் 2 minutes பேசலாம். முதல்ல இவர்கிட்ட கொடுங்க. அம்பேத்கர் பற்றி ஒரு 2 minutes. அம்பேத்கர் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவங்க. அம்பேத்கர் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா அவருடைய வழக்கமாக எல்லாரும் படித்த ஹிஸ்ட்ரி எனக்கு வேண்டாம். இந்தியன் சொசைட்டியில் அம்பேத்கர் ஏற்படுத்தின இம்பாக்ட் என்ன, அந்த லைனில் பேசலாம். இல்லை புதுசாக ஒன்றும் ஐடியா இல்லை. ஓகே. நேரு நேரு பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தார். அதெல்லாம் பழசு. பணக்கார குடும்பம். மோதிலால் நேரு அப்பா ஜெயிலில் கடந்தார், மண்தரையில் இருந்தார், கூழ் குடிச்சார்லாம் நம்ம 3ஆம் கிளாஸில் படிச்சிட்டோம். இந்தியாவில் நேருவால் ஏற்பட்ட தாக்கம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்திய திட்டக்குழு வந்து 1950 அவங்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. 11 திட்டக்குழு 11 திட்டம் 5 திட்டங்கள் போட்டிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் விதை போட்டது வந்து நேரு. தென் இத்தனை 1900 எனக்கு சரியாக வருஷம் தெரியல, 1947 ஆரம்பித்து அவங்க இறக்குற வரைக்குமே இவ்வளோ வருஷம் இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அது அவங்க தான் சொல்லலாம். புரியல, என்ன பிரைம் மினிஸ்டர்? அதிக வருஷம் இது வரைக்கும் அதிக வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்தது. அதெல்லாம் சின்ன குழந்தைங்க சொல்கிற குவிஸுப்பா. அதை தவிர அவரோட இம்பாக்ட் என்ன இந்தியாவுக்குன்னு கேட்குறேன். ஓகே. இந்த பக்கம் அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து he was one of the tallest freedom fighters first of all. அவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஆல்சோ ஆக்டிவாக இருந்தார். அதே சமயத்தில் he was also important as a chairman of the drafting constitution for Indian constitution. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. நான் கேட்குறது அவருடைய இம்பாக்ட் என்ன, இந்திய சமூகத்தின் மீது அம்பேத்கர் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? He tried to create non-separation movements in India. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம். நேரு இல்லை, நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது, அதனால வேண்டாம். எஸ். கீழே கீழே கொடுங்க. நேரு. அரசியலுக்குள்ள வரீங்கன்னா அம்பேத்கரையும் தெரியணும், நேருவையும் தெரியணும்ல. ஐடியா இல்லை. ஓகே. ஓப்பன் டு ஃபாரம். உட்காந்துருங்க. யார் பேச முடியும்? யாருனாலும் பேசலாம். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, பணம் இருந்தாலும் சப்ஜெக்ட் இல்லை, பணம் இல்லைனாலும் சப்ஜெக்ட் இல்லை. நீங்களாவே பணம் இருக்கவன்ட்ட எல்லாம் இருக்குன்னு முடிவு பண்ணாதீங்க. பணம் இல்லாதவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு இல்லை. 2 பக்கம் ஒன்றும் இல்லை, எல்லாம் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். எனிபடி 2 நிமிஷம் தானே. அம்பேத்கரை பற்றி, நேருவை பற்றி ஒரு கோரா ஒரு 2 minutes நேருவை பற்றி நமக்கு சொல்ல முடியாதா? அம்பேத்கரை பற்றி ஓகே. உங்கள் மௌனத்தை நான் மக்கள் முன்னாலே வச்சிடுறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நான் இதை சொல்கிறதுக்கு இல்லை. பிகாஸ் இதை கிரிட்டிசைஸ் பண்ணவோ அல்லது சரியாக தப்பானோ இங்கே பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் உங்கள் மௌனத்தை நான் மக்கள் முன்னால் வைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னா அம்பேத்கரை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும்ல. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. காரணம் சின்ன வயசுலேருந்தே அவங்களை சுற்றி அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு அறிவாளி கூட உங்களுக்கு அம்பேத்கரை சொல்லித்தலையா? ஒரு அறிவாளி கூட உங்களுக்கு நேருவை சொல்லித்தலையா? ரொம்ப சிம்பிள். நான் அதை எடுத்துக்க தயாராக இல்லை, அவ்வளோதான் விஷயம்.
எனக்கு எனக்கு அது வேண்டியதில்லை நான் நினச்சிருக்கேங்கிறது மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். பணம் இருக்கிறதுனால ஒருத்தன் நினச்சதெல்லாம் படிச்சிடவும் முடியாது, பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்தை சொல்லி என்னால் படிக்கவே முடியாதுங்கிறது நம்ம முழுக்க முழுக்க இருக்கணும். இப்போ நான் கேட்கட்டா, ஒரு 2 நடிகர் பேரை சொல்கிறேன், 2 தரப்புலையும் சொல்லிட முடியுமா முடியாதா? 2 சைடில் பேசுவீங்கல்ல. நான் 2 நடிகரை சொன்னால் 2 பேரை பற்றி உங்களால் நல்லா பேசிட முடியும்ல? எங்கே இடிக்குது? இங்கே ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு தொக்கா ஒரு விஷயத்தை வச்சுக்கிறோம். இங்கே வந்து ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்குது, அதுக்கு பின்னால் நம்ம அப்பா இருக்காருங்கிற துணிச்சல் இருக்குது, அதை ஒரு தொக்கா வச்சுக்கிறோம். இது 2மே ஆபத்து தானே. எனக்கு வேறு சில விஷயங்கள் தோணுச்சு. ஒன்று வந்து இந்த பசங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த பக்கம் உட்காந்துக்கூடிய பசங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க, அவங்களுடைய முகபாவனைகள், அந்த பக்கம் இருக்கக்கூடியவங்களுடைய அவங்க இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க, ஷோட பிகினிங்கில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா. இந்த தன்னம்பிக்கை எங்கேருந்து வருதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இயல்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய படிப்பில் இருந்தும் உங்களுடைய ஆளுமையில் இருந்தும் ஒரு தன்னிறைவிலிருந்தும் வரணும். ஆனால் பல சமயங்களில் உங்களுடைய நீ அணியக்கூடிய ஒரு ஆடை, உங்களுடைய பின்னணி, உங்களுடைய பொருளாதாரம் வந்து ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். இந்த தன்னம்பிக்கை வந்து ஒரு 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 போலியான தன்னம்பிக்கை தான், ஒரு பொத்தலான தன்னம்பிக்கை தான். அந்த விஷயத்தை நீங்கள் கடைசியில் உடச்சி விட்டீங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 2 தரப்பினருக்கும் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு அறிவார்ந்த பின்புலம் எதுவும் கிடையாது. அப்போ அப்படிங்கிறது நீங்கள் காட்டுறீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். எங்களுடைய பொருளாதார பின்னணி, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்களுக்கு தந்த பாடம், இது எல்லாம் எங்களால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டி பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாது என்ற மனநிலையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதை நாங்கள் பழகிட்டோம். அதனால தான் பெரிய அளவுக்கு எங்களால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்திக்க முடியல அப்படின்னு ஒரு யதார்த்தமான விஷயத்தை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கடந்து வருவது எப்படி பேசலாம். எனக்கு இந்த விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு புத்தகம் ஞாபகம் வருது. மால்கம் கிளாட்வெல்லுடைய அவுட்லேயர்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம். அதில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு குழந்தைய வந்து அவர் வந்து 2 தரப்பு பெற்றோர்களிடம் கூட வசித்து ஆய்வு செய்கிறார். ரொம்ப ஏழை மாணவர்களுடைய, அப்புறம் அந்த பெற்றோர்கள், ரொம்ப பணக்கார பெற்றோர்களுடன் போய் வசித்து கிளாட்வெல் வந்து ஆய்வு செய்கிறாரு. ஒரு 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 சம்பவத்தை அவர் சொல்கிறார். ஒரு பணக்கார அம்மா அப்பா வந்து ஒரு பணக்கார அம்மா தன்னுடைய குழந்தைய வந்து ஒரு மருத்துவரை கூப்பிட்டு போகிறாங்க, காரில் போகிறாங்க, இவரும் கூட போகிறாரு. போகும்போது வந்து அந்த அம்மா வந்து குழந்தைகிட்ட கேட்குறாங்க, நீ இன்னைக்கு வந்து உங்கள் டாக்டர்கிட்ட சொல்ல போற, உனக்கு உடம்புக்கு என்ன முடியல, என்ன பிரச்சனைன்னு சொல்ல போற, நீ எப்படி கேட்க போறங்கிறத சொல்லுன்னு சொன்னா அவங்க பையன் சொல்றான். அவர்கிட்ட தைரியமா பேசணும், அவர்கிட்ட நீ விசாரிக்கணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அங்கே போனோட அந்த பையன் ரொம்ப தெளிவாக டாக்டர்கிட்ட, சும்மா குட்டி பையன் 8 வயசு பையன் வந்து பெரிய டாக்டர்னு யோசிக்காம, டாக்டர் எனக்கு இது இருக்கு அது இருக்கு அது என்ன பண்ணலாம் அப்படிலாம் வந்து ரொம்ப ஒரு வளர்ந்த பையன் மாதிரி பேசுறான். இதே வந்து ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய கூட்டு போகும்போது அம்மா தான் பேசுறாங்க, குழந்தைய பேச விட மாட்டாங்க. ஒரு பணக்கார குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிறான் அப்படின்னா அந்த அம்மா போய் சண்டை போடுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவத்தை அவர் கோட் பண்ணியிருக்காரு. போய் சண்டை போடுவாங்க, எங்கள் பையனுக்கு இன்னொரு டெஸ்ட் கொடுங்க, நல்லா படிக்கக்கூடிய பையனா எப்படியோ ஃபெயில் ஆகிட்டா திரும்ப டெஸ்ட் கொடுங்க, சண்டை போடுவாங்க. இதே ஒரு ஏழை அம்மானா வந்து சரி பரவாயில்ல நம்ம பையன் தான் படிக்கல போல அப்படி சொல்லிட்டு அப்படியே வச்சு விட்றேன். இப்போ நிறைய வித்தியாசங்கள். அப்போ சின்ன வயசுலேருந்தே இவங்களை ரொம்ப ஒரு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்குறாங்க. ஆனால் இந்த தன்னம்பிக்கை வந்து ஒரு ஒரு சரியான ஒரு வலுவான ஒரு ஃபவுண்டேஷனில் இல்லை. அதனால தான் அவங்க வந்து ஈஸியாக சில கட்டங்களில் வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது. ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய பேராசிரியர் ஒரு விஷயம் சொல்லுவார். ஒரு சாதாரண ஒரு எளிமையான பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பையனுக்கும் ஒரு பணக்கார ஒரு நல்ல கல்லூரியில் படித்து வந்தக்கூடிய பையனுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கில புலமையை பற்றி ஒரு வித்தியாசத்தை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லயலா கல்லூரி ஆகட்டும், எம்சிசி ஆகட்டும், ஒரு உயர்தட்டு கல்லூரி சேர்ந்த பையனுக்கு வந்து நல்ல வேகமாக சரளமாக ஆங்கிலத்தில் பேச வரும். ஆனால் அவங்களை எழுத சொன்னீங்கன்னா தவறு செய்வாங்க. இப்போ அவர் வந்து இதில் இப்படி தவறு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பையனுடைய ஒரு ஆங்கிலத்தை எடுத்து திருத்தினார்னா அந்த பையன் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிடும், ரொம்ப ஹர்ட் ஆகிடும்னு அவர் சொல்லுவார். அவன் புண்பட்டு போயிடுவான். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு ஏழை மாணவன் இல்லை சாதாரண ஒரு எளிய கல்லூரியில் வரக்கூடிய பையனை வந்து நீங்கள் வந்து திருத்தினீங்கன்னா அவன் வந்து எவ்வளோ திட்டினாலும் அவன் திட்டம் வாங்கிப்பான். அவர் ரொம்ப பணிவா சாதாரண திட்டுறாரு பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் திருந்த முயற்சி பண்ணுவான். இவங்களை நீங்கள் திருத்தவே முடியாது. ஏன்னா அவங்க அடிப்படையில் வந்து இது ஒரு மமதையா ஆணவமா, இது ஒரு போலியான தன்னம்பிக்கை, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது, வலுவாக இருக்குது. இப்போ இது வந்து இந்த மாதிரி சில வித்தியாசங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் இங்கே உடச்சி விட்ருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த மாணவர்கள் சில பேர் பேசும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட கேள்வி நீங்கள் கேட்கும்போது அவங்க தொடர்ச்சி வந்த நிறைய பேர் அவங்களுடைய நேரத்தை பற்றி சொன்னாங்க.
நான் வந்து என்னோட நேரத்தை நான் ரொம்ப வீணடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது சார்ந்த ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் கூட வெளியே போகிறது, ஊர் சுற்றுறது. இதே விஷயம் நீங்கள் இவங்ககிட்ட கேட்டீங்க, இவங்களும் நிறைய ஊர் சுற்றுவாங்க, இன்னும் நிறைய இடங்களுக்கு போவாங்க, நேரத்தை வீணடிப்பாங்க. பட் அவங்க அந்த நேரத்தை வீணடிக்கிறத நினைக்க மாட்டாங்க. இப்போ இது கூட ஒரு வர்க்க ரீதியான விஷயம் தான் நினைக்கிறேன். இப்போ எனக்குள்ள கூட அந்த ஒரு குற்ற உணர்வு சம்டைம்ஸ் இருக்கும். இதான் நேரத்தை வீணடிக்கிறோமோ அப்படின்னு என்ன எனக்கு இந்த வயசில் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இது கூட வந்து நம்ம ஒரு நேரத்தை வீணடிப்பது, ரொம்ப ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்து ஒரு வர்க்க ரீதியான விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளாடி ப்ளே ஆகிட்டே இருக்கு. என்னுடைய பேராசிரியர் இன்னொரு விஷயம் சொல்லுவார், ஆங்கிலம் சம்மந்தமாகவே சொல்கிறேன். அவர் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப கீழ்த்தட்டிலே அவருடைய பசங்க வந்து இவ்வளோ நல்லா வாழ்க்கையில் முன்னேறி மேலே வந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். சில வார்த்தைகள் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சொதப்புவாங்கன்னா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி அது வந்து அவர் சொல்லுவார், இது வந்து அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள, சைக்காலஜிக்கலான விஷயம், எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு இடறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய பின்னணி வந்து எப்போவுமே அவங்கள புஷ் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ எனக்கு மால்கம் கிளாட்வெல் தான் திரும்ப ஞாபகம். அவர் வந்து ஒரு அழகான வித்தியாசம் சொல்றாரு. 2 தட்டிலேருந்து வரக்கூடிய 2 பசங்க ரொம்ப திறமைசாலிங்க. இப்போ வினோத் காம்பளி, சச்சின் இருக்கிற மாதிரி. ஆனால் ஒருத்தர் ரொம்ப மேலே போயிடுவான், ஒருத்தர் எப்பவுமே கீழே இருப்பான். இல்லை ஒருத்தர் மேலே வருவான், ஆனால் அதனால அந்த அச்சீவ்மெண்ட்டை எப்படி சஸ்டெயின் பண்ண தெரியாமல் கீழே வந்துடுவான். இது ஏன் அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு மால்கம் கிளாட்வெல் ஒரு ஆய்வு பண்ணிட்டு சொல்றாரு, 2 பேருக்குமான வித்தியாசம் என்னன்னா ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்றாரு. ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ்னு அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்து அறிவு இருக்கு, நீங்க நிறைய படிக்கிறீங்க, ஒரு இயல்பான திறமை உங்களுக்கு இருக்கு. ஆனால் நீங்க வந்து ஏதோ உங்களுடைய பின்னணி காரணமா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மனிதர்களை எப்படி கையாளுவது என்பதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கு. இது ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த பசங்கள் வந்து பல்வேறு தட்டை சார்ந்த ஆட்கள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க போய் சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. நீங்கள் ஒரு 12 வயசு பையன் கூட வந்து நல்ல ஒரு மேத்தட்டை சேர்ந்த பையன் வந்து எந்த அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கூட போயிட்டு நிகராக பேசுறாங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசு ஆழமாக பதியுது. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்க டாக்டரை பார்த்தா ஒரு பயம் வருது, அது ஒரு வெறுப்பாக பின்னாடி மாறுது. 20-25 வயசுல வெறுப்பாகவும் கோபமாகவும் மாறுது. உங்களை பார்த்தா ஒதுங்கி நிற்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து மக்களோடு பழகுவதற்கும் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வேணும். நான் ரொம்ப திறமையான ஆளு, எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அந்த 4 பேர்கிட்ட போய் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த வாய்ப்பு வாங்குறதுக்கான ஒரு திறமை அவங்களுக்கு இல்லாமல் போகுதுன்னு சொல்றாரு. அடிப்படை திறமை இருப்பதற்கும் மனிதர்களோட போய் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த இயல்பான தன்னம்பிக்கை அது உங்கள்கிட்ட மிஸ் ஆகுது அப்படிங்கிற அதான் ஒரு ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாரு. அப்போ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இந்த பின்னணி அவங்களை அப்பப்போ இழுக்குது, அது ஒரு சிக்கல் தான். அப்போ இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? முதல் விஷயம், இப்போ நான் வந்து ஒரு சாதாரண மத்திய வர்க்கத்திலேருந்து வந்த ஒரு பையன் தான். நான் வந்து நேராக ரொம்ப ஒரு மேல்தட்டு கல்லூரியில் போய் படித்தேன். நான் வந்து ரொம்ப மத்திய வர்க்கத்திலேருந்து ஒரு மேல்தட்டு கல்லூரியில் போய் படிக்கிறேன். இப்போ எனக்கு சரளமாக ஆங்கிலம் பேச வராது. ஆனால் நான் என் கூட படித்த மாணவர்கள் எல்லாமே வந்து கான்வென்ட்லேருந்து வந்த பசங்க, ஆங்கிலத்தை வந்து தாய்மொழியாக கொண்ட பசங்கள்லாம் கூட படிச்சிருக்காங்க. அவங்க கூட எல்லாம் போட்டி போடுறது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்ன நமக்கு முக்கியமான விஷயம்னா, சில சமயங்களில் வந்து நம்ம இவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வினோத் காம்பளி, சச்சின் டெண்டுல்கருடைய அந்த ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க பிரச்சனை காம்பளி தொடச்சி அதை சச்சினோட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பார். அதனாலே அவரால் வந்து மேலே வர முடியாமல் போகுது. அப்போ நீங்கள் வந்து விஷயம் பண்ண வேண்டிய விஷயம், உங்களை யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க பார்க்கறது ரொம்ப தன்னம்பிக்கை தெரிவாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்கள மாதிரி காட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் என்னுடைய கல்லூரியில் அந்த மாதிரி நிறைய மாணவர்களை பார்த்துருக்கேன். நம்மை பொறுத்தவரையில் நம்ம அளவில் நாம் தன்னிறைவானவங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். இந்த 2 தரப்பு விவாதங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஏற்கனவே நாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான். 2 வர்க்கத்தினர் வரும்போது என்ன வித்தியாசம் இருக்கும், என்னென்ன விஷயங்களில் வேறுபடுவாங்க அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமோ அதிர்ச்சியோ ஒன்றும் கிடையாது. ஆனால் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, நான் அதை வந்து நான் என்னுடைய ஒரு பின்னணியிலேருந்து நான் அதை சொல்ல முடியும். நான் வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரியில் படித்தவன், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், செய்யாறு அரசு கலைக்கல்லூரியில் படித்தேன். படிச்சுட்டு 91 சென்னைக்கு நான் வந்தேன். சென்னைக்கு வந்தபோது நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு போகிறேன், அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்ளிகேஷன் வாங்கி பார்க்கும்போது அதில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பல கோர்ஸ் எனக்கு முன்னாடி தெரியாது. அதில் ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு எம்ஏ ஜேர்னலிசம் ஒரு கோர்ஸ் பார்த்த உடனே சரி நம்ம படிக்கலாம். நான் சின்ன வயசுலேருந்து சிறு பத்திரிகைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன கடிதங்கள்லாம் எழுதுவேன். இந்த வாசகர் கடிதம்லாம் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். பத்திரிகை துறையில் வரலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு உண்டு. ஆனால் அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எம்ஏ ஜேர்னலிசம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்கிறது வந்து அப்ளிகேஷன் வாங்கி பார்க்குறதுக்கு முன்னாடி வரல எனக்கு தெரியாது. இத்தனைக்கும் எங்கள் ஊர், நான் கிராமத்துலேருந்து தான் வந்தேன். எங்கள் ஊரில் படித்த குடும்பங்களில் நாங்கள் ஒன்று. எனக்கு என்ன தெரியும், என்ஜினியரிங் தெரியும், மெடிக்கல் தெரியும், இதே போன்ற வழக்கமான இப்போ இங்கே சொன்ன விஷயங்கள். டீச்சர் ஆகலாம், என்னுடைய அப்பா ஒரு ஆசிரியர். அதனால் வந்து வழக்கமான என்ன கல்வி முறைகள்லாம் இருக்கோ அந்த முறைகளை பற்றி மட்டும்தான் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஊரில் 10 ஆசிரியர் இருப்பாங்க, ஒரு 5 பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வாங்க, அரசு ஊழியர்கள். இப்படி இருந்த சூழலில் நான் என்னுடைய ஊர்லேருந்து மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எங்கள் வட்டாரத்திலே முதல்ல நான் ஜேர்னலிசம் படித்த ஒரே ஸ்டூடெண்ட் நான் தான் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அந்த 91க்கும்
2014க்கு எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல. இதுதான் என்னோட மிகப்பெரிய அதிர்ச்சி. எல்லா தகவல் தொழில்நுட்ப வசதிகள் இருந்தும், பலவிதமான ஊடக வளர்ச்சி இருந்தும், எல்லா விஷயங்களும் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு தொலைக்காட்சி உட்பட எல்லா விஷயமும் பேசுகிறாங்க. எதுவுமே பேசாமல் இல்லை, எதுவுமே ரகசியம் கிடையாது. அப்படி இருக்கிற காலத்தில் கூட இவங்களால் வந்து பிஎல் டீச்சிங் இது போன்ற ஒரு அடிப்படையான ஒரு கல்வி பற்றி தான் பேச முடியுதுன்னு சொன்னால், இதை தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வேர்ட்னஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது இதுதான். இடஒதுக்கீடுக்கான காரணமாக வந்து சொல்லும்போது பொருளாதாரத்தை சொல்லாமல் சமூக கல்வி பின்தங்கிய நிலைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுதான் இது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இது உண்மையிலே வந்து பொருளாதார பிரச்சனை கிடையாது. எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது, எத்தனை விதமான ரோல் மாடல்ஸ் இருக்குது, இது ஏன் நமக்கு தெரியல? இது ஒரு முதல் கேள்வி. இதுக்கான பதில் என்ன, எங்கேருந்து நம்ம தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுவார். இந்த சமூக ஏற்றத்தாழ்வில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நீக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்லுவார்னா, சம அனுபவம் வேணும்னு சொல்லுவார். அதாவது ஒரு அனுபவம் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். அது கல்வி அனுபவமோ அல்லது வேறு எந்த அனுபவமாக இருக்கணும். அது இருந்தால் தான் எதை நோக்கி போகிறதுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அனுபவம் இந்த தட்டு வர்க்கத்தினருக்கு இருக்கிறது போல இவர்களுக்கு இல்லை. எங்கே அந்த தோல்வி நடந்தது? அப்போ நான் ஊரில் வந்து என்னுடைய தந்தையார் வந்து ஆசிரியராக வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த ஊரில் வந்து படித்து வந்தவங்க எல்லாமே ஒரு தலைமுறைக்கு முன்பு மிக சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவங்க. அப்போ வந்து ஒரு சமூக ரீதியாக ஏற்பட்ட ஒரு அரசியல் இருக்குது இல்லைங்களா, ஒரு சமூக தலைமை இருந்தது. சமூக தலைமை நான் சொல்கிறது அரசியல், ஆசிரியர், அல்லது வந்து என்னென்ன விதமான உள்ளூரில் இருக்கக்கூடிய கல்வித்துறையாக இருக்கலாம், அல்லது வந்து ஜாதி சங்கம் கூட இருக்கலாம். சமூக தலைமையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தங்களுடைய அடுத்த தலைமுறையினர் வந்து படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரை வந்து அந்த சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் வந்து வழக்கமான குலத்தொழில்களில் விவசாயம் இருந்தவங்க, நெசவாளியாக இருந்தவங்க, பின்தங்கி இருந்தவங்கெல்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் வந்து அடுத்த ஜெனரேஷன் வருது. 2வது 3வது தலைமுறை படிச்சுட்டு வந்தவங்க இன்றைக்கி என்ஜினியராக இருக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க, ஐடி துறையில் இருக்கிறாங்க, இன்னொன்று துறையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த உடைப்பு வழக்கமான பாரம்பரியமான சூழலில் இருந்து படிச்சுட்டு மேலே வரணுங்கிற அந்த உடைப்பு வந்து 60களில் 70களில் ஏற்பட்டது. ஆனால் சமூகத்தோட எல்லா தரப்புலையும் நடக்கலை. சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நடக்குது. அதில் வந்து விடுபட்ட ஒரு பெரிய பரப்பு வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலையில் இருக்கிறோமோ அதே நிலையில் தான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமா தான் நாம் வந்து பார்க்க முடியும். நம்முடைய சமூகத்தின் 2 தட்டுகளாக 2 கூறுகளாக இருக்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பணக்கார மாணவர்கள், இவர்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய கல்லூரி என்ற அமைப்புக்குள் என்ன நடக்கிறது? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இது ஆச்சி மசாலா நியானா பவர் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். பணக்கார பிள்ளைகளோடு அல்லது பொருளாதாரத்தில் முன்னேறிய மாணவர்களோடு சேர்ந்து பழகுவதற்கான மனசு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று மனதளவிலே அவர்களை தடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் மேலே கடைசியான ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இது இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுக்கிட்டு நாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அன்றைக்கி உண்மையிலே எம்ஏ ஜேர்னலிசம் ஒரு கோர்ஸ் இருக்குதுங்கிறது எங்கள் ஊர்லேருந்து தெரிஞ்சுக்க எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைய ஊடக சூழலில் உங்களுக்கு பல விஷயம் தெரியலன்னு சொன்னால் குறைந்தபட்ச முனைப்பு கூட உங்ககிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். அதை வந்து எந்த காரணம் கொண்டு நம்ம வந்து சமாளிக்கவோ அதை வந்து எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுங்கிறது உண்மையிலே தவறானது. அந்த முயற்சி நீங்கள் தான் எடுக்கணும். நிச்சயமாக உங்களுக்காக அவர்கள் எடுக்க மாட்டார்கள், வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனை தான் நான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன். நிறைய மாணவர்கள் நான் சந்திச்சிருக்கேன். ரொம்ப காலங்காலத்தில் பேப்பர் போட்டுட்டு பால் பாக்கெட் போட்டு படிக்கிறவங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கீழ்த்தட்டுலேருந்து படிக்கிறவங்களை பார்த்துருக்கேன். அவங்க ஒரு தலைமுறை இந்த பசங்க படித்து வந்த உடனே இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு வேலை எதிர்பார்க்குறாங்க. அவங்க கீழ்த்தட்டுலேருந்து மத்திய தட்டுக்கு போகிறாங்க, இல்லை கீழ் மத்திய தட்டுக்கு போகிறாங்க. அந்த ஒரு வளர்ச்சி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி நான் பார்க்கும்போது இது ஒரு வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த என்ன வித்தியாசமான கோர்சஸ் படி ஃபோட்டோகிராஃபி ஒருத்தர் சொல்கிறாரு, மீடியா நிறைய பேர் சொன்னாங்க, அப்புறம் வெளிநாட்டுக்கு போகிற சொல்கிறாங்க. எல்லாருமே அது பண்ண போகிறதா நான் நிஜமாவே நம்பலை. சொல்லக்கூடிய பல பேர் ஆசைப்படுறாங்க. பட் இதில் கணிசமான பேர் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு, ஒரு பிபிஓ வேலையில ஏதோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஜாபில் போய் செட்டில் ஆகிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுதான் நம்ம சமூகத்தில் இது பொதுவான விஷயம். சார் சொன்னது உண்மைதான். பசங்களுக்கு வந்து பெரிய ஒரு எக்ஸ்போஷரோ பல விஷயங்களை புதிய விஷயங்கள் தேடி படிக்கணுங்கிற ஆர்வமோ குறைவாக தான் இருக்குங்கிறது உண்மைதான் சார் சொல்கிறது. ஏன்னா இன்னைக்கு பசங்க வேறு விதமாக மாறிட்டு இருக்காங்க. என்ன விதமாக மாறிட்டு இருக்காங்கன்னா, பசங்க இன்னைக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எப்படி சொல்கிறது, ஒரு அவங்களுடைய பெரிய ஆம்பிஷன்ஸ் இன்னைக்கு முன்ன அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, ஒரு சின்ன அளவில் வேலை, ஒரு திருப்தியான ஒரு செக்யூரான ஜாபு லைஃப், அந்த மாதிரி அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பசங்க. அது ஒரு பொதுவான ஒரு கலாச்சார விஷயம் தான். எல்லா
மாணவர்களும் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பெரிய அளவில் வித்தியாசமாக எதையும் செய்யாமல் பொதுவான சகஜமான விஷயங்களை செய்து லைஃப்ல செட்டில் ஆகணும்னு தான் யோசிக்கிறாங்க. இல்லை, ஒருத்தரை மட்டுமே சொல்லலை, அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனையினுடைய ஒரு மூல காரணம் என்னங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, அந்த எக்ஸ்போஷர் இருந்து ஆனால் என்னால் இந்த படிப்புக்கு போக முடியாது, இதுதான் சாத்தியம்னு முடிவு எடுக்கலை அவங்க. அந்த எக்ஸ்போஷரே இல்லாமல் போகும்போது என்ன ஆகுது? அதுதான் வேறு வழி இல்லாமல் நான் டீச்சர் ஆகிறேன் அப்படிங்கிறது வேறு. எனக்கு ஆசை இருக்குது, நான் வந்து ஒரு பெரிய பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு வந்து யூனிவர்சிட்டிலாம் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் 4th குரூப் எக்ஸாம் தான் எழுதிட்டு போக முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு வசதிகள் பற்றி வந்து ஒரு அறிமுகமே ஆகாமல் போகிறதுங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையாக நான் பார்க்குறேன். ஒன்று தெரியுது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையிலையும் ஒரு பெரிய ஷாலோவான ஒரு தன்னம்பிக்கை, ஓட்டை விழுந்த ஒரு தன்னம்பிக்கையாக செயற்கையான தன்னம்பிக்கையாக இருக்குது. அதே போல் இந்த பக்கமும் உங்களிடம் இருக்கக்கூடிய அவநம்பிக்கையும் கூட நீண்ட காலமாக நீங்கள் நம்பி வந்த சில விஷயங்களால் செயற்கையாக உருவாக்கி கொண்ட பல அவநம்பிக்கைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. இது ரெண்டையுமே நம்ம ஆழமாக கவனிக்கணும். இந்த தன்னம்பிக்கையிலும் உங்களுடையது முழுக்க முழுக்க இல்லை, இந்த அவநம்பிக்கையும் முழுக்க முழுக்க உங்களுடையது அல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 2 பேருமே நடுவாந்திர நிலையில தான் இருக்கிறோம். என்ன, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க சிட்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கிறது, அவ்வளோதான். அதனாலே இதெல்லாம் பெரிய படிப்புன்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சின்ன படிப்புன்னு அர்த்தம் இல்லை. பட் த திங் இஸ், ரொம்ப தொடர்ச்சியாக நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரிச்சர்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க, மனதளவிலே நாம் செல்வந்தனாக இருக்கிற போதே பாதி விஷயம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ எனக்கு தடையாக இருக்கிற விஷயத்தை மட்டுமே நான் தேடிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு எனக்கு சாதகமாக என்னென்ன விஷயங்கள் இந்த சமூகத்தில் ஊடகத்தின் வழியாக, அரசு வழியாக, தனிநபர்கள் வழியாக, கல்லூரிகள் வழியாக, நட்பு வட்டம் வழியாக எனக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு யாரால் கவனிக்க முடியுதோ அவங்க இந்த தடைகளை தாண்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற உண்மையான அவநம்பிக்கையை தாண்டி ஒரு தன்னம்பிக்கை இங்கே வந்தே ஆகணும். நீங்கள் சொல்லக்கூடிய கோர்ஸை படிக்கிறதுக்கு உங்கள் அப்பாவுடைய பணம் பயன்படலாம், அதில் பாஸ் ஆகிறதுக்கு உங்கள் அறிவு தான் பயன்படும். கடைசியில் எங்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது, எங்கிட்ட நாலேஜ் இருக்குது, பேஷனும் ஆட்டிடியூடும் மட்டும் இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியாது. இஃப் யூ ஆர் டேலண்டட், இஃப் யூ ஆர் குவாலிஃபைட், பீப்புள் ஆர் ரெடி டு டேக் யூ இன்சைட். உங்களுக்கு குவாலிட்டி இல்லை, அதற்கான தகுதியோடு நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் இருக்க போகிறது கிடையாது. உங்கள் தந்தை இந்த பதவியில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக, உங்கள் தந்தையிடம் பணம் இருக்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வாழ்வினுடைய எல்லா முக்கியமான விஷயங்களையும் உங்களால் விலைக்கு வாங்கிவிடவே முடியாது. உங்களிடம் பணமில்லை என்ற காரணத்திற்காக நான் கனவு கூட காண மாட்டேன், அந்த விஷயத்தை நோக்கி நான் போக மாட்டேன்னு தயவு செஞ்சு உங்கள் அவநம்பிக்கை விடுங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸை பார்த்து வாழ்ந்தவங்க தானே நீங்கள். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தடைகளை பார்த்து வளர்ந்தவங்க, ரைட்டு தானே? என்னதான் ஏழ்மைக்குள்ளே இருந்தாலும், பணக்கார பிள்ளைகளை பார்க்குற போது ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்தாலும், இந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாக இல்லை என்பது போன்ற நெருக்கடிகளை சந்தித்தாலும் கூட ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்னுடைய ஃப்யூச்சரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி அவங்ககிட்ட இருந்த அந்த புரிதல் உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணிக்க நான் நினைக்கிறேன். அந்த 2 பேர், அவர் இவர், தம்பி 2 பேரும் கீழே வாங்க. உங்கள் 2 பேருக்கும் பரிசுகள் கொடுத்து பாராட்ட நான் ஆசைப்படுகிறேன். அவங்க வீட்டில் வந்து எப்படின்னா புக்ஸ்லாம், அதாவது நல்ல ஓஷோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய புக்ஸ்லாம் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுப்பாங்க. அது மெயின் ஹாலில் இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா டைம் பாஸ் ஆகலாட்டினா அந்த புக்ஸ்லாம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு தோணும். அதாவது நம்ம படித்த புக்ஸை வந்து நம்ம மட்டும் வச்சுக்கிட கூடாது, அவங்களும் வீட்டுக்கு வரவங்களும் படிக்கணும் அப்படின்ற அந்த தாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. பட் அவங்க அப்பா மாதிரி, அதாவது நான் ஒரு அப்பாவானோம்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது, ஒரு நல்ல கைடா, நல்ல கைடா இருக்காரு அந்த ஒரு ஏழை பையனுக்கு தெரியாம இக்னரன்ட் அப்படி இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து வழிகாட்டியா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கரெக்டா இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றேன். டோனட் ஹவுஸ் வழங்கும் 10,000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள், ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு பெஸ்ட் விஷஸ். தேங்க் யூ. உங்க பேர் தம்பி? கோபிநாத். நியூஸ் பேப்பர்ஸ் படிப்பேன் சார். ஸோ அதில் இருக்க நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு மோர் நாலேஜபிளாக என்ன காமிட்டிப்பேன். ஸோ அந்த ஒரு சினாரியோவில் எந்த என்விரான்மெண்ட்டில் நான் இருக்கணும் அங்கே வந்து ஸோ ஓகே என்னோட எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இல்லாமல் ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை பேசும்போதே கொஞ்சம் ஒரு ஓகே ஒரு அந்த மாதிரி. வெரி குட் யார், உண்மையாகவே நீங்கள் ஆக்சுவலாக சொல்ல போனால் யூ வில் கம் அப் இன் லைஃப் சூன். ஏன்னா என்னுடைய எக்கனாமிக் பேக்ரவுண்டை மறைக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற இன்னொரு நியாயமான வழி எனக்கு தெரியுது, அது அறிவு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். என்னமா பேசலாம் அந்த பையன், என்னுடைய ஏழ்மை பற்றியெல்லாம் எந்த கவனிப்பு அங்கே இருக்காது, என்னுடைய ஞானம் பற்றிய கவனிப்பு அங்கே இருக்கும். வெரி குட். கோபிநாத் அவர்களுக்கு வாங்க திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் அகைன் ஃபார் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ கோபிநாத், தேங்க்யூ. இந்த சைடில் ஒரு பணக்கார பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொன்ன அந்த திருத்தமாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் அவங்க சைடில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை சொன்னதாக இருக்கலாம். அதே பக்கம் உண்மையிலேயே அவர் ஏழை பிள்ளைகளோடு பழகுகிறார் அப்படிங்கிறதுல இருந்த நியாயமாக இருக்கலாம். இது எல்லாத்துலேயும் இவர் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார். வாங்க உங்களுக்கு அந்த பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். என் ஃப்ரெண்டு பேர் பாலா, அவங்க அம்மா டீச்சராக இருக்காங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் தான் இருக்காங்க.
இப்போ வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்துருச்சுன்னா பாலா வந்து என் வீட்டுக்கு வந்துடுவான், எங்கள் வீட்டில் தான் தங்குவோம். இதே மாதிரி நானும் அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டுருந்தாங்க, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. போய் இருக்கும்போது தெரியும் அவன் வந்து ஒரு நாள் கூட என் வீட்டிலேருந்து வந்துட்டு அவங்க வீட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. அது ஒரு விஷயம். அவன் வீடு என்னதான் சின்னதாக இருந்தாலும் எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும் அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அங்கேருந்து வரும்போது ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு இந்த விஷயம் என் வீட்டில் இல்லைடா உன் வீட்டில் இருக்குன்னு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னது கிடையாது. ட்ரிப் பண்ணதே கிடையாது. கிடையாது. அவங்க அப்பா அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டான். சூப்பர், குட். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா இந்தியா கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.